நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருக்கும். எல்லாம் வல்ல பெருமான் அர்த்தரும் பன்னார் மொழியமலர்மர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அல்தரும் வாரணாம்பிகை தாயாருடன்மர் அல்தரும் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரங்களாலே வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திரு தொண்டசிறு பரவாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்டபுராணத்திலே கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதம் சிந்திச்சுட்டு இருக்கோம். கண்ணப்ப நாயனார் திருக்காலத்தி மலைக்கு போயிடுறார். திருக்காலத்தி மலைக்கு போய் சாமி இப்போதான் அவர் பார்க்க போறார். இல்லை, சாமி பார்த்துட்டாரு. சாமி பார்த்தோன்னா நம்ம எல்லாம் பார்த்தா சாமி கும்பிடுவோம். ஆனால் கண்ணப்ப நாயனார் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள, அது எப்படி ரொம்ப அடர்ந்த காடு, திருக்காலத்தி காடு. அப்போ எப்படி இருந்திருக்கு, இப்போ ஊர் மாதிரி இருக்குன்னா காலஹஸ்தி. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா காடு மட்டும்தான் இருந்திருக்கும், மலைகள் இருக்கும், அப்புறம் சாமி கோயில் இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இருந்திருக்காரு. ஊரெல்லாம் இப்போ வந்தது தானே, அது இடையில வந்தது தான். அந்த மாதிரி ஒரு சூழலில் மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு, அடர்ந்த காடு. இப்படி வந்து சாமி நீங்கள் தனியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாரு. வெம்மர குலத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிருகானந்தன்னில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவருமின்றி கெட்டேன் இம்மலை தனியே நீருங்கு இருப்பதே என்று நெய்வார் அப்படின்னு. இப்படி தன்னந்தனியாக இருக்கிறீங்களே, இங்கே கரடி இருக்குது, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, இப்படியெல்லாம் பல மிருகங்கள் இருக்கு, இந்த காட்டுக்குள்ள இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுவும் யாரும் துணையெல்லாம் இருக்கிறீங்களே என்று சொல்லி ரொம்ப மனம் நைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்படி மனம் நைந்து பெருமானை அப்படியே போய் கட்டி பிடிச்சுக்கிறார். அப்படி என்னமோ ரொம்ப நாள் பிரிந்த ஒரு உறவு கிடைச்ச மாதிரி இப்போதான் முதல்ல சாமியை பார்க்கிறார். ஆனால் எப்படி அந்த அன்பு வந்தது அப்படின்னா ஏற்கனவே சொல்லிடுறார், முன்பு செய்தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிறார். இப்போ நமக்கு இந்த பிறப்பில் பெருமான வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் போன பிறப்பில் தவம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. அதான் உண்மை. அதுதான் நம்ம என்னமோ வந்தோம், இப்போ அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு நம்ம சாமி கும்பிட்ற வந்தோம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காரணம் தானே ஒழிய முன்னை தவம் இல்லைன்னா பெருமானிடத்தில் நம்ம அன்பாக இருக்கவே முடியாது. அப்பர் சாமிகள் சொல்வாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப இனிமையான நாளாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா சாமி நல்லா வழிபாடு செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தங்க. இன்றைய நாள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசே சரியில்லை அப்படின்னா சரியா சாமி வழிபாடு செய்யலின்னு அர்த்தம். முத்துவிதான திருப்பதி இதில் சொல்றாரு அப்பர் சாமிகள், துன்பம் நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் அப்படின்னு. ரொம்ப துன்பமாக இருக்குது சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரியா நம்ம சாமி வழிபாடு செய்யலை அப்படின்னு அப்பர் சாமிகள் சொல்றாரு. இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் அப்படின்னார். அடுத்த வரையிலேயே என்ன சொல்றாரு, இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் அப்படின்னார். இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாமி நல்லா வழிபாடு செஞ்சிருக்கிறோன்னு அர்த்தங்க. நும்பின் எம்மை நுழைய பணியை என்பாரும் அன்பன் ஆரோர் ஆதிரையினாலால் அது வண்ணம் என்று சொல்லி கடைசியாக என்ன சொல்றாருன்னா சாமி பின்னாடி போறாரு, அவருக்கு பின்னாடி நான் போறேன். அந்த மாதிரி ஒரு உணர்வோட நம்ம எல்லாம் நம்மளை வழிநடத்தி கொண்டு செல்வது இறைவனே அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம வழிபாடு செய்யணும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வார். அது மாதிரி இப்போ நாயனாருக்கு என்னன்னா இப்படி சாமி தன்னந்தனியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு. அதற்கு பிறகு பெருமானை அப்படியே அணைத்துக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்த நான் கூட வந்த நானன் சொல்றான். அவனுக்கு என்னன்னா அப்பா கூட வந்த ஒரு பழக்கம் இருக்கு. இது மாதிரி வந்திருக்கிறேன், முதல்ல உங்க அப்பா கூட வர்ற பொழுது ஒரு பார்ப்பான் ஒருவன் வருவார். அவர் வந்து என்ன செய்வார்னா சாமிக்கு தீர்த்தம் விடுவார். அப்புறம் இந்த மலரை எல்லாம் முதல்ல நேற்று வச்ச மலரெல்லாம் எடுத்துடுவார். அதற்கு பிறகு தீர்த்தம் விடுவார். அப்புறம் கையில் ஏதோ அமுது மாதிரி ஏதோ கொண்டு வந்திருப்பார், சாமியை சாப்பிட சொல்லுவார். ஏதோ ஒரு மொழிகளால் பேசுவார் சாமிகிட்ட. அப்படியெல்லாம் நானன் சொல்கிறான், இது நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும், சாமிக்கு அமுது கொண்டு வரணும், சாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரணும், சாமிக்கு மலர் கொண்டு வரணும், இதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு தெரியுது. அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா சாமி பார்த்தோன்னே சரி இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் யாரும் சாமிக்கு இது வரைக்கும் செய்யலை,
யார் இவருக்கு இறைச்சியெல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போன பாட்டில் தான், அதாவது 112வது பாட்டில், இவர் தம்மை கண்டேனுக்கு தனியரா இருந்தார் என்ன. அவர் பார்க்கிறாரு, சாமி தன்னந்தனியா இருக்கிறார். அப்புறம் இவர் நமக்கு அமுது செய்ய இறைச்சியும் விடுவார் இல்லை. இந்த பாட்டு பார்த்துட்டோம் இல்லையா? இவர் நமக்கு அமுது செய்ய இறைச்சியும் விடுவார் இல்லை. இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அப்புறம் என்ன சொல்ற, இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்க நினையான். இறைச்சி போய் கொண்டு வரலான்னு பார்த்தா இவர் பிரிஞ்சு என்னால் போக முடியலன்னு என்ன செய்யறது? சாமிக்கு அந்த அமுது கொண்டு வர அளவுக்கு கூட சாமி பிரிய முடியல என்னால, என் செய்வேன் என்று சால இவர் நமக்கு இறைச்சி கொண்டுங்க எதுவும் வேண்டும் என்று இருந்தாலும் சாமி பசியோடு இருக்கிறாரு. அதனால சாமிக்கு இறைச்சி கொண்டு வரணும். ஏன்னா சாமியை பார்த்தோன்னே என்ன சொல்றாருன்னா பின்னாடி வருது, இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வருது. வேற யாரும் சிவலிங்க திருமேனியை பார்த்து இறைச்சி போயிட்டாரு சாமி அப்படின்னு சொன்னவங்க யாரும் கிடையாது, கணப்ப நாயனாரை தவிர. அவர் தான் சொல்றார் இளைத்தனர் நாயனார் என்று அப்படின்னு சொல்லி அமுதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். இப்ப அதான் சொல்றாரு, என்ன பண்றாருன்னா இவர் நமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று ஒரு வார துணிச்சல் வந்துடுது. எப்படியாவது சாமிக்கு வந்து அமுது கொண்டு வரணும், அமுதெல்லாம் கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு நீர் கொண்டு வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, முதல்ல அப்படி போறது, கொண்டு வரேன்னு சொல்லி போறது, அப்புறம் மீண்டும் திரும்பி வர்றது. இது ஒரு பெரிய ஊசலாட்டம் மாதிரிங்க. அப்புறம் மறுபடியும் போறது, அப்புறம் மறுபடியும் வந்து சாமியை அப்படி இருக கட்டி பிடிச்சிக்கிறது. இந்த வந்து ஒரு இது ரொம்ப நேரம் அது நடக்குது. அது மாதிரி என்னால் பிரிய முடியலையே, நான் என்ன செய்யறது என்று சொல்லி புலம்புறாரு. அந்த இடத்துல அப்படியே மனசால ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பதான் வந்து இந்த இடத்துல தான் இந்த பாட்டில் தான் ஒரு ஓமை சொல்றார், கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படின்னார். கன்றகள் புனிற்றா போல்வார்னா ஒரு கன்றுக்குட்டி போட்ட தாய் பசு எப்படி கன்றுக்குட்டியை பிரியறதுக்கு மனசு இல்லாமல் இருக்குமோ அது மாதிரி இருந்தாராம். இப்போ எல்லா இடத்துலையும் ஓமைகள் எப்படி வரும் அப்படின்னா, அடியார்கள் தான் கன்றுக்குட்டியாகவும் சிவபெருமான் தாய் பசுவாக வரும். ஏன்னா நம்ம தான் கன்று, சாமி தான் நம்மளை காக்கக்கூடிய தாய் பசு. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஓமை அப்படியே மாறி வருது. இப்போ ஒரு கன்று அன்றைய நாள் கன்று ஈன்ற ஒரு பசு அந்த கன்றுக்குட்டியை பிரியறதுக்கு மனசு இல்லாமல் எப்படி தவிக்குமோ அது மாதிரி இப்போ நாயனார் வந்து தவிக்கிறார். இதான் இந்த ஓமை இங்கே தான் சொல்றார். ஓதுவார் மீண்டு செல்வர் புல்லுவர் மேலப்போவர் காதலின் நோக்கி நிற்பர் கன்றகள் புனிற்றா போல்வர் நாதனே அமுது செய்ய நல்லமென் இறைச்சி நானே கோதரத் தெரிந்து வேறு கொண்டுங்கு வருவேன் என்பார். ஓதுவர் மீண்டு செல்வர், அப்படி போறது திரும்ப வர்றது. அப்புறம் வந்து என்ன செய்யற, புல்லுவர் அப்படின்னா அப்படியே அந்த அன்பு அவர்கிட்ட எப்படி இருக்குது பாருங்களேன், போறது மீண்டும் வர்றது. அப்புறம் வந்து பெருமானை மீண்டும் தழுவி கொள்ளுவது. புல்லுவர் அப்படின்னா தழுவி கொள்ளுவது. என்னை இவருக்கு அமுது செய்ய இறைச்சி இடுவார். அப்படி காதலில் நோக்கி நிற்பர், மீண்டு வருவார், தழுவி கொள்வார், அப்புறம் மீளப்போவர், மறுபடியும் போறது. அதற்கு பிறகு வந்து காதலால் நோக்கி நிற்பர், சாமியை பிரியறதுக்கு மனசு இல்லாத அப்படியே மேலே கீழையும் பார்த்துட்டு இருக்கிறார். சாமி அப்படியே பெருமானைவே பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி பார்த்து நின்றதுக்கு பிறகு கன்றனை விட்டு போகும் ஈன்றனையே பசுவினை போல்வார். அப்படி ஒரு தாய்ப்பசு கன்றை பிரிய மனமில்லாத ஒரு தாய்ப்பசுவை போல அப்படி தவிக்கிறார். யாருக்கு? கணப்ப நாயனார் அப்படி தவித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு நாதனே, என்னுடைய தலைவனே, தேவரீர் அமுது செய்ய நல்ல மெல்லிய இறைச்சியை நானே குற்றமர தெரிந்து அமைத்து கொண்டு இங்கு வருவேன். இருந்தாலும் நீங்க இப்ப பசியோடு இருக்கிறீங்க சாமி, அதனால நானே போய் உங்களுக்கு தேவையான இறைச்சி எல்லாம் கொண்டு வரேன். இறைச்சினா மிருகங்களுடைய இந்த இறைச்சி அமுதெல்லாம் நான் கொண்டு வரேன் என்று சொல்லி ஒருவாறு அப்படி வராராம். நானே குற்றமர தெரிந்து அமைத்து கொண்டு இங்கு வருவேன் என்பார் என்று சொல்லி ஏன்னா அப்படியே அந்த ஒரு ஊசலாட்டத்திலே இருந்தாலும் சாமிக்கு பசிக்குமே. அவருக்கு பசி தெரியல. இப்போ அவர் வந்து சாப்பிட்டு 6 நாள், அவர் எப்போ வந்து காலத்துக்கு வந்தாரோ அதிலிருந்து சாப்பிடவே இல்லை. தண்ணி தாகத்துக்கு கூட தண்ணீர் குடிச்சாருன்னு சொல்லி எந்த இடத்துலையும் புராணத்தில் இல்லை. ஆனால் பசி இருக்குது. அவர் என்னன்னா பசிக்குன்னு தெரியுது, ஆனால் அவருக்கு பசி இல்லை. மிருகங்களால் ஆபத்து வரும்னு தெரியுது, ஆனால் அவர் தனக்கு வரணும்னு நினைக்கல. எல்லாமே வந்து தேவருக்கு. இப்போ வந்து அப்படின்னு அதான் அந்த முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் பாட்டில் வருது இல்லைங்களா, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் அங்கை தலைவந்தாலே. ஒரு பக்தினா எப்படி இருக்கணும்னா, பெருமானிடத்துல வந்தாச்சுன்னா பெருமான் மட்டும்தான் நம்ம முன்னாடி நிற்கணும். அந்த மாதிரி பக்தி எப்போ வருதுன்னா அது எப்போ பக்குவப்பட்டாதான் வரும். அதான் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால்
தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று சொல்லி ஒரு பெண் எப்படி வந்து ஒரு ஒரு காதல் வயப்பட்ட ஒரு தன்னுடைய காதல் இடத்துல எப்படி அப்படி நிற்பாலோ அது மாதிரி இப்போ அவர் வந்து அவருக்கு இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாமே காலத்தினாதர் தான், குடும்பி தேவர் தான் இப்போ அவருக்கு பிரதானமாக இருக்கிறார். வேற எதுவுமே அவருக்கு மனசுல இல்லை. அதான் இந்த பாட்டில் வந்து ரொம்ப அருமையா சொல்றார். குற்றமற தெரிந்து அமைத்து கொண்டு இங்கே வருவேன், கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஓமை. இந்த ஓமை பல இடங்கள்ல வருது. எங்க வருது அப்படின்னா சுந்தரருடைய புராணத்திலே 3 இடத்துல வருது. சுந்தர புராணத்தில் தாய் பசு கன்று குட்டி அப்படிங்கிறது 3 இடத்துல வருது. ஆட்கொண்ட பொழுது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வெள்ளையநல்லூரில் வருது. வெள்ளையநல்லூரில் இறைவன் அவரை அப்படி ஆட்கொண்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு சாமி மறைஞ்சிடுறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் கூட வந்து அவருக்கு சாமின்னு தெரியாது இல்லையா. அவர் ஒரு அர்ச்சகர், ஒரு சிவாச்சாரியார் அழைத்து கொண்டு வர்றாருன்னு தான் வர்றார். அப்படி வந்த உடனே சாமி மறைஞ்சிடுறார். மறைஞ்சதுக்கு பிறகு அசரீரியா ஒரு வாக்கு கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா போன பிறப்பிலேயே சுந்தரா நீ எனக்கு அடியாரா இருந்த, முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. அங்க வந்து அந்த 2 பெண்களை பார்த்ததுனால ஒரு தூல காரணமா வைத்துக்கொண்டு நீ என்னுடைய ஏவல் காரணமாக இந்த மண்ணுலகத்தில் பிறந்திருக்கிற, அது காரணம் இல்லை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு காரணத்துக்காகத்தான் சொல்லப்பட்டது. அவர் இந்த மண்ணுலகத்தில் அவதாரம் செஞ்சதுக்கு நோக்கம் என்னன்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர, அதைத்தான் நாம சொல்லணும். இருந்தாலும் ஒரு காரணமாக சொல்லப்படுவது தூல காரணம்னு பேர் அதுக்கு. அதனால என்னுடைய ஏவலால் இந்த மண்ணினில் பிறந்தனை என்று சொன்ன உடனேயே அப்பதான் அவருக்கு வந்தது சாமின்னு தெரியும். அது வரைக்கும் சாமி தான் வந்தாருன்னு தெரியாது. அப்போ அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சி என்ன, அதுக்கு ஒரு உவமை சொல்றார் சேக்கிழார் பெருமான். ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறினார் சேக்கிழார் பெருமான். ஈன்றான் கணைப்பு கேட்ட அப்படின்னா தாய்ப்பசுவனுடைய ஓசையை கேட்ட ஒரு கன்றுக்குட்டி எப்படி அந்த ஒரு மகிழ்ச்சியில துள்ளுமோ அது மாதிரி துள்றார். இப்போ கல்யாணம் நின்று போனது, அங்கே சாமிகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணினது, அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ சாமி வந்துட்டார் அப்படின்னே அந்த ஒரு மகிழ்ச்சி அவருக்கு வந்தது. இது ஆட்கொண்ட பொழுது அவருக்கு வந்த ஒரு நிலை. இந்த உவமை என்ன சொல்றாரு, கன்றகள் புனிற்றா அந்த தாய்ப்பசுவாக சிவபெருமானும் அதே மாதிரி கன்று குட்டியாக சுந்தரர். கடைசியா வெள்ளானை சருக்கத்தில் கைலாயம் போறார். கைலாயம் வெள்ளை யானையில இறங்கி அப்படி வெள்ளை யானையில போறார். திருவாரூர்கண் திருவாயிலிருந்து இறங்கி போறார். இறங்கி சாமிகிட்ட நடந்து போறார். அப்படி சாமிகிட்ட போன உடனே சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென. அப்படி சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்தது அப்படின்னா நீண்ட நாள் தாய்ப்பசுவை பிரிந்த ஒரு கன்று மீண்டும் போய் அந்த தாய்ப்பசுவை எப்படி போய் சேர்ந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ அது மாதிரி போய் சேர்ந்தாராம். சொல்றார் அந்த இடத்துல, சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்று மேனியர் பூரணே வந்தனை என்றார் உலகம் உய அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதாவது சாமிக்கு இவருக்கு ஒரு ஏக்கம். நீண்ட நாள் 18 ஆண்டுகள் மண்ணுலகத்துக்கு வந்துட்டார். இறைவனுடைய திருவடியில் இருந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்மெல்லாம் உய்வடையணுங்கிறதுக்காக 18 வருஷம் அந்த மண்ணுலகத்தில் இருந்தார். 18 வருஷம் கழிச்சு மீண்டும் பெருமான் திருவடியை போய் சேர்ற பொழுது அவ்வளவு ஒரு அன்பா அப்படியே அந்த ஒரு தாய் பசுவை பிரிந்த கன்று எப்படி போய் திருவடியில் விழுகும் அது மாதிரி போய் விடுகிறார். அவருக்கு ஒரு ஏக்கம் சாமிக்கு, 18 ஆண்டுகள் நம்ம தோழனை பிரிஞ்சு நாம் இருக்கிறோமே என்று சொல்லி சாமி சொல்றாராம், ஊரனே வந்தனே அப்படின்னு, சீக்கிரமா வா பாரு. சாமிக்கு அவ்வளோ அவசரம், சுந்தரரை ஏற்றுக்கொள்வதில் பெருமானுக்கு அவ்வளோ விருப்பம். அப்பதான் வந்து இறைவனை திருவடியில் போய் சேர்றார். போய் சேர்ந்த உடனே சரி சாமியினுடைய திருவடிக்கு வந்தாச்சு, இனி என்ன அப்படின்னு அவர் நினைக்கல. உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, பறவை நாச்சியாரை பற்றி எல்லாம் நினைக்கவே இல்லை, சங்கிலி நாச்சியாரை பற்றி நினைக்கல, அப்பா சடையனாரை பற்றியோ அம்மா இசைஞானியை பற்றியோ நினைக்கல, சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னு. என்ன ஒரு அன்பு பாரு தோழன் மேல. சேரமான் பெருமானார் வாயில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நந்திய பெருமானை அழைத்து பெரிய தேவரை கொண்டு அவரை கொணர்க அப்படின்னாரு சாமி. நந்திய பெருமான் தான் வந்து அழைச்சிட்டு போறார். யார? சேரமான் பெருமான் நாயனார். அலையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னாரு, உரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன். வேற நீங்க உங்களை பார்க்கறதுக்கெல்லாம் நான் வல்ல சாமி, சுந்தரர் வந்தார், அவர் திருவடியை பற்றி
நான் அப்படியே மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சாமிகிட்டேயே அப்படி சொல்கிறார். யார்? சேரமான் பெருமான் நாயனார். புரசை யானை முன் சேவித்து நம்பி யாரோர் கலல் பற்றி வந்தனன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னன்னு கேட்குற பொழுது தான் பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பெரும் பெரியோய் மறுபு பாசத்தை அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாப்புறம் பாடினேன் திருச்செவி சாட்டியார்கள் வேண்டும்னு சொல்றார். அதற்கு பிறகுதான் அவரும் பாட சொல்றாரு. சாமி கைலாய ஞான உலா சேரமான் பெருமான் நாயனார் கைலாயத்தில் பாடுறார். இதெல்லாம் வெள்ளானை சருகத்தில் வரக்கூடிய பகுதி. அங்கேயே என்ன சொல்றார் அப்படின்னா தாய்ப்பசு சிவபெருமான், கன்றுக்குட்டி சுந்தரர். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கணப நாயனாருடைய புராணத்தில் கன்றகள் புனிற்றா போல்வார் காதலை நோக்கி நிற்பார் என்று சொல்லி இந்த பாட்டில் சிவபெருமான் இப்போ கன்றுக்குட்டி ஆயிடுறாரு, கணப நாயனார் தாய்ப்பசு ஆயிடுறாரு. வேற இந்த ஓமை வேற எங்கேயுமே வராது. அதான் இந்த பாட்டு. போதுவார் அப்படின்னா அப்படி கொஞ்சம் தூரம் போறது, சாமிக்கு அமுது கொண்டு வரணும், அதனால அப்படி போறார். போதுவர் இறைச்சி கொண்டு எய்தவ வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக இறுதியில் நிகழ்ந்ததனால் எப்படியாவது சாமிக்கு இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் என்று சொல்லி போறார். மீண்டும் செல்வர் அப்படின்னா திரும்ப வர்றார். துணிந்து முன் செல்லும் செயல் மாறி ஊக்கிய ஊசல் போல மீண்டும் திரும்ப வர்றார். ஏன் திரும்ப வர்றாருன்னா சாமி எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார். மிருகங்கள் நிரம்ப இருக்குது இந்த காட்டில், வேடர்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறாங்க. சாமிக்கு ஏதாவது இடையூறு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? நம்ம போயிட்டு அங்கே யார் இருக்கிறாங்க? திரும்ப வர்றார். திரும்ப வந்துட்டு மீண்டும் என்ன செய்யறார்? மீண்டும் செல்வர் அப்படின்னாரு. புள்ளுவர் அப்படின்னா அப்படி சாமி பிடிச்சி அப்படி கட்டி பிடிச்சிக்கிறார். பெருமான பிரிய மனம் இல்லாமல் கட்டி பிடிச்சிக்கிறார். அப்புறம் மீள போவர், பின் வந்த ஊசல் மேல முன் செல்வது போல அப்படி ஊசல் மீண்டும் முன்னாடி போற மாதிரி அப்படி மீண்டும் போறார். சரி, போயிட்டு மீண்டும் காதலின் நோக்கி நிற்பர் அப்படின்னாரு. காதலின் ஓய்வரும் என்ன மேலிட்டதாகவே முன்னர் வந்தது போல் மீண்டும் வராது, சிறிது தூரத்தில் நின்றபடியே ஆசையோடு நோக்கி நிற்பாராயினர். இப்ப திரும்ப கொஞ்சம் தூரத்தில் நின்று சாமி அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். அப்படியே அன்போடு பார்க்கிறார். காதலின் நோக்கி நிற்பர் அப்படின்னார். சாமி உன்னை பிரியவும் முடியல, பிரியாம இருக்கவும் முடியல. ஏன்னா பிரிஞ்சுதான் ஆகணும். இறைச்சி கொண்டு சாமி கொடுக்கணும்னா பிரிஞ்சாகணும். அப்படிதான் காதலின் நோக்கி நிற்பர் அப்படின்னார். அப்புறம் வாதபூர்வ புராணத்தில் இது மாதிரி வருது. அன்புடன் நோக்கி நிற்பார், அலுவர்கை தொழுவர் வீழ்வர், இன்புறு எழுவர் பின்போல் ஏகுவர் இறங்கி மீள்வர் என்று சொல்லி வாதபூருடைய புராணத்தில் வருது. அப்புறம் இதில் திரு வாதபூர்வ புராணத்தில் இந்த ஓமை அப்படியே கடவுள்மா முனிவர் கையாளுறார். கன்றகள் புனிற்றா போல் என்று சொல்லி அந்த ஓமை அப்படியே அங்கே வருது. மாணிக்கவாசக பெருமான் அங்கிருந்த திருப்பெருந்துறையிலிருந்து வருகின்ற பொழுது அது மாதிரி ஒரு அன்போடு இருந்தார் என்று சொல்லுவார். அது இதுதான் முதல் நமக்கு பெரிய புராணத்தை இதிலிருந்து தான் ஓமை அங்கே போயிருக்கணும். அதனால இதுதான் முதலாக சொல்லப்பட்டது என்று சொல்லி கன்றகள் புனிற்றா போல்வர்னர். இன்றனைய பசு, இன்று போட்ட கன்றுக்குட்டின்னு வச்சுக்கங்களேன், இது கன்றை பிரிய மாட்டாது நிற்பதனையும் மேய்ச்சல் காட்டுக்கு போவதற்கு சிறிது போவதனையும் கன்றின் மேல் உள்ள அன்பு மேலிட்டால் செல்லாது மீண்டு வருவதையும். அதாவது கன்று நல்ல ஒரு நாட்டு பசு மாட்டில் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம அந்த வேற ஜெர்சி இதுல எல்லாம் நாம் பார்க்க முடியாது. நாட்டு பசுவாக இருக்கிறதுல தான் அப்படி பிரியறதுக்கு மனசு இல்லாமல் கன்று போட்ட பசு எங்கேயுமே போகாது. இதான் பேரன்புக்கு உதாரணமாக பெரியோர் கூறுவர். இறைவன் கன்றாகவும் திண்ணனாரதனை ஊட்டுவித்து காக்கும் தாயாகவும் கொல்லப்பட்டதும் உண்ணுக. இது திண்ணனாரத அன்பே வடிவாகிய உள்ள நிலை நோக்கியாம் என்று சொல்லி ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்றுன்னு அதையும் ஓமை சொல்லியிருக்கிறார். இதே பத்தராய் பணிவார் புராணத்தில் ஒரு ஓமை வரும். என்ன எப்படி வருதுன்னா, ஈசற்கே அன்பானார் அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அங்கே சொல்றார். நல்ல சீவன் முக்த அடியார்கள், நல்ல பக்குவ நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அடியார்களை கண்டா அப்படி இருப்பாங்களாம். தாய் பசுக்கு பின்னாடி போற கன்று போல கதறிட்டு போவாங்களாம். அதை சொல்றார். ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். பத்தராய் பணிவர் பணத்தில் சொல்றார். ஆமா, ஆசையினால் ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அணைந்து, அது தாய் பசுக்கு பின்னாடி கன்று எப்படி போகுமோ அது மாதிரி அந்த அடியார்களை பார்த்தா சீவன் முக்தர்கள் அப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த புராணத்தில் சொல்றார். இங்க இறைவனே கன்றுக்குட்டி ஆயிறார் திண்ணனாருடைய அன்புக்கு முன்னாடி என்று சொல்றார். ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று என்று சொல்லி சொல்றார்.
இறைவனே அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் ஒரு இடம் வருது. மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது உமையம்மையினுடைய தாய்மை அன்பு பெருசா இல்லை மங்கையர்க்கரசியார் சிறந்தவரா அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் கேட்கிறார். அதாவது ஞானசம்பந்த பெருமான் குளக்கரையில் நின்று கொண்டிருக்கிற பொழுது அந்த அழுகின்ற பொழுது அம்மா சாமி சொல்றார், எவ்வளவும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்தருளி துணை முளைகள் பொழுகின்ற இன்னடிசில் பொன்வெள்ளத்து கறந்து விட்டுன்னு சொல்லி சாமி சொல்றார். குழந்தை அழுதுட்டு இருக்கு, உடைய திருமுலைப்பால் 2 தனங்கள் இருக்கக்கூடிய திருமுலைப்பாலை கறந்து அந்த குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் கொடுன்னு சொல்லி இறைவன் சொல்றார். அதற்கு பிறகு அம்மாவுக்கு தனம் சுரந்து பால் கறந்து கொடுத்தாங்கன்னு நமக்கு புராணம். இதை ஒரு தாய் கேட்குறாங்க, அவ்வளோதான், நேரில் பார்க்கல. இந்த சம்பவத்தை கேட்டவுடனே மங்கையர்க்கரசியாருக்கு தனம் சுரக்குது. அப்போ நேரில் பார்த்த உமையம்மை சிறந்தவரா, இதை கேட்ட உடனே பால் சுரந்த மங்கையர்க்கரசியார் சிறந்தவரா, நீயே சொல்லுன்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றார். சிவபிரகாஷ் சாமிகள் அந்த இடத்த அருமையாக சொல்வார். இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நீ நிலை விளம்ப பொங்கை சுரந்த அருட்கோமோல சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னார். எல்லா தாயை விட சிறந்த தாய் அம்மா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாரணாம்பிக்கு மேல இன்னொரு தாய் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல யார் உயர்ந்தவள்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ, யார் உமையம்மை இல்லைங்களா? நீ நிலை விளம்ப இந்த சம்பவத்தை கேட்டு பொங்கை சுரந்த அருட்கோமகலம் மங்கையர்க்கரசியார், மதுரையில் இருக்கிற மங்கையர்க்கரசியாருக்கு சீர்காழியில் நடந்ததை கேட்ட உடனே தன சுரந்து. அப்ப எந்த தாய் சிறந்தவள்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் 4 நான்மணி மாலையில் இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த தாய்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா உமையம்மை அன்பை விட சிறந்த அன்பு இல்லைனாலும் கூட இந்த இடத்துல வச்சு பார்க்கிற பொழுது மங்கையர்க்கரசியாருடைய அன்பு தாயன்பா தலையன்பாக சொல்லப்பட்டது. அது நல்ல அருமையான இடங்கள். அப்படி இறைவனே எல்லா உயிர்க்கும் எல்லாம் கொடுத்து தாய் போல காப்பவன் தாயேயாகி வளர்த்தனை போற்றி இல்லையா? நமக்கு இதுல திருமுறைகள் சொல்லுது, தாயுமாய் எனக்கு ஏ தலையு கண்ணுமாய் என்று சொல்லி இப்படி நம்முடைய தேவாரங்கள் சொன்னாலும் கூட தாயுமானவராகி இறைவன் அருள் செய்தது. அதே மாதிரி பன்றி குட்டிக்கு தாய் பன்றியாக மாறி பெருமான் பால் கொடுத்தது, பன்றிக்கு முளை கொடுத்த படலம் என்று சொல்லி நமக்கு திருவிழா புராணத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இப்படியெல்லாம் பெருமானா இருந்தாலும் கூட சொல்றார், இந்நிலை மாறி இறைவனை கண்டன கொண்டு தாம் அவரை வளர்க்கும் தாய் என்று எண்ணி மனம் முழுவதும் கொடுத்த பெரியோர்களும் உண்டு. இது பற்றி என்ற காரைக்கால் அம்மையாரை மற்றிவள். இப்போ இந்த இடத்துல எப்படின்னா கண்ணப்ப நாயனாரை தாய் பசுவா சொல்றாரு, சிவபெருமான கன்றா சொல்றாரு. ஆனா இறைவனே ஒரு தாயை அம்மான்னு 3 முறை சொல்றாரு. பெருமானே காரைக்கால் அம்மையார் எத்தனை முறை அம்மான்னு சொன்னாருன்னா 3 முறை சொல்றாரு. அதற்கு பிறகு அம்மா அப்பா அப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அம்மான்னு சொன்னா மகன்னா சொல்ல முடியும். சிவபெருமான கேட்கறாங்க, அம்மா உமையம்மை கேட்கறாங்க, இது மாதிரி எற்பின் யாக்கை இந்த எலும்புருவோடு இப்படி தலைகீழா நடந்து வராங்களே அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது சிவபெருமானே சொல்றார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு அணைய நோக்கி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா காற்றை விட வேகமா போற உருவம் இல்லையாது. சாமி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வறுமைவல் நம்மை பேணும் அம்மைகான் உமையன் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்க. அப்படி வந்த உடனே சாமி என்ன செஞ்சாரா, அம்மா அப்படின்னாராம். ரொம்ப முக்கியங்க. வறுமைவல் நம்மை பேணும் அம்மைகான் உமையை பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உய்யவே அருளி செய்தார். உலகமெல்லாம் உய்வடையும் பொருட்டாக சிவபெருமானே அம்மான்னு சொன்ன உடனேயே அப்பா என்று பங்கைய செம்பொன் பாதம் பணிந்து வீழ்ந்தார்னு சேக்கிழா பெருமான் சொன்னார். அப்படியே பெருமானுடைய திருவடியில் அப்பா அப்படின்னு சொல்லி அம்மா விழுந்தாங்களாம். கடைசியா சேக்கிழா பெருமான் சொல்றாரு, மடுத்த புனல் வேணியினார் அம்மையன மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆரளவு ஆயினதம்மானார். 68 பாட்டு பாடினார் சேக்கிழா பெருமான். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமானே அம்மான்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய பெருமைகளை யாரால சொல்ல முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாராலையும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதே அப்பான்னு சொன்னது கண்ணப்ப நாயனார் சொன்னார் இல்லையா, நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்பன்னு 3 முறை சொன்னார். 3 முறை நாக கங்கண அடுக்கு என்று சொல்லுவார் சேக்கிழ பெருமான்.
அம்மான்னு சொன்னது காரைக்கால் அம்மையார், அப்பா என்று சொன்னது கணப்பனார். இது ரெண்டு சரிதமே நம்ம எப்படி பார்க்கணும்னா, இங்கே விதிமுறையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது. கணப்பனார் சரிதத்தில் ஆகம முறையாக மற்ற விதிமுறைகள் எல்லாம் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்று, அன்பு மட்டும்தான், வேற எதுவும் பார்க்கக்கூடாது. படிவில்லாம் பரிவிதானோர் படிவமாம் பரிசுதோன்றார் சேக்கிழ பெருமான். உருவம் இல்லாத அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கு அப்படின்னா கணப்பநாயனாரை போல இருக்கு. அதான் சொல்றாரு, பின்னாடி வருது அது. படிவில்லா பரிவு அப்படின்னா உருவம் இல்லாத அன்பு. ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும்? கணப்பநாயனாரை போல இருக்கும். படிவில்லா பரிவுதானவர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படின்னு சொல்லி நமக்கு புராணத்தில் வருது. இப்படி காரைக்கால் அம்மையாரை சொல்றாரு, பெருமானே சொன்னது அம்மா அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்றது. தாயிவேலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி என்று சொல்லி திருவாசகம் சொல்லுது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பெருமானே வந்து அம்மான்னு சொன்னாங்கன்னா எந்த இடத்துல என்ன நமக்கு அன்பு தான் முக்கியம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அன்பு தான் முக்கியம். கன்றினை பிரிய மாட்டாது பசு திரும்பி திரும்பி நின்று கன்றினை பார்த்து கசிந்து வருவது உண்டு. அதான் நமக்கு மணிவாச பெருமான் சொல்லணும், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன. கற்றானே என்ன? கன்றை ஈன்ற ஒரு பசு. கன்றை ஈன்ற பசு தான் அவ்வளோ அன்பா இருக்கு. ஆமாம், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன், உற்றார யான் வேண்டேன்ற பாட்டில் வருது இல்லைங்களா? அதில் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னா என்ன கேட்குறாருன்னா, இந்த சொந்த பந்தமெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி, உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. உன்னுடைய திருவடியை நான் வந்து அப்படி அன்பா வச்சிருந்தா போதும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அது எப்படி வேணுங்கிறாரு? கற்றாவின் மனம் போல, அந்த ஒரு தாய் பசுவனுடைய அன்பு போல உன்னிடத்தில் அன்பு மட்டும் பிரியாமல் இருந்தா போதும் என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்றார். கன்றகள் புனிற்றா என்ன கசிந்திரு கண்ணீர் வார நின்றெறிஞ்சி. இதுதான் வாதபூர்வ புராணத்தில் இந்த இடம் வருது. திரு வாதபூர்வ புராணத்தில் கடவுள்மா முனிவர் இதே உமை அங்கே சொல்றார். அது பின்னாடி வந்த நூல் தான் இல்லையா? அதனால இங்கிருந்து தான் அங்கே போயிருக்கு அப்படிங்கிறதுல ஒன்றும் ஐயப்பாடு கிடையாது. பெரிய புராணத்திலிருந்து தான் அங்கே போயிருக்கணும். வாதபூர்வ புராணத்தில் சொல்றார். இதே ஓமை அப்படியே வருதுங்க. என்ன சொல்றாருன்னா, கன்றகள் புனிற்றா என்ன கசிந்திரு கண்ணீர் வார நின்று நின்று இறைஞ்சி ஐயோ நீத்தியோ என்று நொந்து என்று சொல்லி நமக்கு அந்த திருவாதபூர்வ புராணத்தில் சொல்ல. திருப்பெருந்துறை படலம் வருகின்ற பொழுது 150வது பாட்டில் அது சொல்லியிருக்கிறார். நல்ல மென் இறைச்சி இவருக்கு ஏற்றவாறு தெரிந்து சுவையுடைய மெல்லி இறைச்சி நானே கோதர தெரிந்து. எப்பொழுதும் பெரியவங்க எப்படின்னா ஒருத்தர் மூலமாக செய்ய விரும்ப மாட்டாங்க, அவங்களே செய்யணும், அவங்க கையப்படவே செய்யணும். அதுதான் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று பொறிகுரல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவ 11ஆம் திருமுறையில் பட்டணத்தடிகள் பாடுறார். வரகுணதேவ பாண்டியரை பற்றி சொல்றார். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாமி கொடுப்பாங்க பெரியவங்க. அவன் ரொம்ப உயர்ந்த பொருளாக கொடுப்பாங்க. அப்படி இந்த இடத்துல வந்து எவரே செய்யறாரு, நாயனாரே செய்யறாரு. குற்றம் நீங்குமாறு நானே சுவை பார்த்து அறிந்து பிற எவரும் அன்றி நானே அப்படின்னா, அந்த ஊன் அமுது இருக்குது பாருங்க, அந்த ஊன் அமுதை வந்து அவர் என்ன செய்யறாருன்னா வாயில வச்சு சுவைத்து அப்படி வச்சு பார்த்து தான் போடுறாரு. அதுக்கு சேக்கிழ பெருமான் பின்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு குடமுழுக்கு வேள்வி எல்லாம் நடக்குது பாருங்க, அந்த வேள்வியில் நம்ம அவி எதில் கொடுக்குறோம்? நெருப்புக்குள்ளே தான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற பொழுது அது தூய்மையாயிரும். ஏதாவது குற்றங்கள் இருந்தால் தூய்மையாயிரும். அது மாதிரி வண்ண எரி வாயின்கண் வைத்து அப்படிமார் சேக்கிழ பெருமான். அந்த அந்த குடமுழுக்கு வேள்வியில் அந்த எரியின் மூலமாக பெருமானுக்கு எப்படி நிவேதனம் போகுதோ, அது மாதிரி கணபநாயனாருடைய வாயில வச்சதுனால இருந்த குற்றமெல்லாம் போயிடுச்சு. அவருடைய எச்சில் பட்டதுனால அந்த குற்றமெல்லாம் போயிடுது. பின்னாடி அதெல்லாம் வருது. அந்த மாதிரி அதனால நானே கோதரன குற்றம் நீங்க என்று சொல்லி பொருளுங்க. குற்றம் என்ன குற்றம்? அது அந்த அதாவது காணவும் அமுதமாக்கம் சிலையினை காப்பு செய்தார் அப்படிமாரு. காணவும் அமுதமாக்கம் அப்படின்னாரு. அது ஊன் தான். காட்டுக்குள்ள இருந்த மிருகத்தினுடைய இறைச்சி ஊனு. அது நாயனாருடைய எச்சில் பற்றங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அமுதமாக மாறிட்டு இருக்கிறார் சேக்கிழ பெருமான். காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார் அப்படின்னு. அந்த அந்த சிலைக்கு வில்லுக்கு வந்து புலியினுடைய நரம்பால் காப்பு செய்கின்ற பொழுது அந்த இடத்த சொல்றாரு, காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார் அப்படின்னாரு. வேற எவரும் அன்போடு செய்யார் என்று சொல்லி. ஏன்னா
வேறொருத்தர் மூலமாக வந்தால் அது அவ்வளோ அன்பாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் அவரே செய்கிறார். மருங்கு நின்ற நாரணனும் பிறர் எவரும் செய்தற்கு வேறு எவரும் இல்லை என்று உள்ளார் என்ற நினைவு முற்றும் மறந்தார். பக்கத்தில் நாணன் இருக்கிறான், ஆனால் அவன் இருக்கிறான்ங்கிறதே அவர் மறந்துடுறார். இப்போ நாணனை பற்றி அவர் நினைக்கிறதே இல்லை. ஆர்தமராக நீர் இங்கு இருப்பது என்று அகலமாட்டேன் என்று சொல்லி, ஆர் தமராக அப்படின்னா தன்னந்தனியாக நீங்கள் இருக்கிறீங்க சாமி, உங்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். வருவேன்னா இதனால் போதல் போய் உடனடியாக கொண்டு வந்துடுவேன் என்று சொல்லி சொல்றார். இந்த பாட்டு அதான் அருமையான ஒரு திருப்பாட்டுது. போதுவார் மீண்டு செல்வர், புள்ளுவர் மேல போவர். அப்புறம் சொல்றார், காதலின் நோக்கி நிற்பர் கன்றகள் புனிற்றா போல்வர், நாதனை அமுது செய்ய நல்லமென் இறைச்சி நானே, கோதர தெரிந்து வேறு கொண்டுங்கு வருவேன் என்பார் அப்படின்னார். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குறிலா இருக்கு. அப்படின்னா அந்த வேகத்தை சொல்றாரு சேக்கிழ பெருமான். ஒரு இடத்துல கூட நெடில் வராது பாரு, குறிலாவே இருக்கு. போதுவர் மீண்டு செல்வர், புல்லுவர் மீளப்போவர், காதலின் நோக்கி நிற்பர் கன்றகள் புனிற்றா போல்வார்னு படிக்கக்கூடாது, கன்றகள் புனிற்றா போல்வர், நாதனை அமுது நல்லமென் இறைச்சி நானே, கோதர தெரிந்து வேறுங்கு கொண்டு வருவேன் என்பார் என்று சொல்லி கடைசியில் தான் அந்த நெடில் வரும். அப்படின்னா அந்த வேகம் சாமிக்கு அமுது கொண்டு வரணுங்கிற அந்த வேகத்தை சேக்கிழ பெருமான் நமக்கு இங்கே காட்டியிருக்கிறார். ஒரு வாரம் போயிட்டார். போயிட்டு அமுதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிட்டார். ஏன்னா பிரிய மனம் இல்லை, இருந்தாலும் பிரிய மனமே இல்லாமல் இருந்துட்டு இருந்தா சாமிக்கு எப்படி நிவேதனமாகிறது? அதனால ஒரு வாரம் அமுது கொண்டு வருவதற்காக போயிட்டார். அடுத்த பாட்டில் சொல்றார், ஆர் தவறாக நீர் இங்கு இருப்பதென்று அகலமாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லேன் என்று சோர்தரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராகி வார் சிலை எடுத்துக்கொண்டு மலர் கையால் தொழுது போந்தார். அப்படி மீண்டும் பெருமான ஒரு வணக்கம் போட்டு தன்னுடைய கையால் அந்த வில்லை எடுத்துக்கொண்டு போறாரு. அதாவது வள்ளுவ பெருமான் சொல்வார் பாருங்க, என்ன சொல்றாருன்னா, கற்றதனாலாய பயன் என்கள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்பார். கல்வி கற்றனுடைய பயன் என்னவா இருக்கணும்னா, பெருமானுடைய திருவடிக்கு போய் சேரணும் அந்த கல்வி, இல்லைங்களா? பெருமான் திருவடி சேராத கல்வியினால எந்த ஒரு பயனும் கிடையாது. நான் வேணா பொருள் சேர்த்திக்கலாம், அவ்வளவுதான், நிறைய காசு வேணா சேர்த்திக்கலாம், அதனால ஒன்றும் பயன் கிடையாது. வள்ளுவன் அதான் சொல்றார், கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். சிவஞான போகத்தில் நமக்கு 10ஆம் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோட வல்வினைகின்றனர். அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க. எப்போ மலமாயி போகும் அப்படின்னா, நம்ம எப்போ அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்கின்றோமோ அப்போதான் போகும். அப்படின்னா எல்லாமே சாமி தான் அப்படின்னு அந்த உணர்வோடு நம்ம பெருமானுக்கு எப்போ செய்யறோமோ அப்போ நமக்கு மலமாயெல்லாம் போயிடும். நாயனர் அந்த நிலையில் நிற்கிறார், 10ஆம் சூத்திரத்தில் இருக்கிறார். எல்லாமே சாமி தான், வேற இந்த இடத்துல வேற எதுவுமே வேலை இல்லை. அதான் இந்த இடத்துல சொல்றார், ஆர்தமராக நீர் இங்கு இருப்பதென்று அகலமாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெருமான் மேல சொல்றார், உமக்கு யாரை துணையாக கொண்டு நீர் இங்கு இருப்பது என்ற எண்ணத்தால் உம்மை பிரிந்து போக மாட்டேன். அப்புறம் சொல்றாரு, நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் கில்லேன் என்று. ஆனா நீங்க பசியோடு இருக்கிறீங்க சாமி, நான் என்னால் இங்க இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்றார். உம்மை பிரிந்து நீர் பசியோடு இருக்க இங்கு நிற்கவும் மாட்டேன் என்று சொல்லி சோர்கின்ற கண்ணீர் விடாது பெருகி வர அப்படியே பெருமான நினைந்து அப்படியே கண்ணீர் மல்கிறார். யாரு? நம்முடைய நாயனார். அப்படி கண்ணீர் பெருகி வர ஒருவாறு போய் வர துணிவு கொண்டவராய் பெரிய வில்லை எடுத்துக்கொண்டு தம்முடைய மலர் போன்ற கைகளால் தேவரை தொழுது போயினார். அப்படியே பெருமானை வணங்கி கொண்டு போறார். இப்போ அமுது கொண்டு வருவதற்காக போறார். தமராக அப்படின்னா நம்மர் என்று சொல்லி வருவது. தம்மவர் அப்படின்னா என்ன சொல்ற, துணைவர், துணையாயுள்ளர் என்று சொல்லி. ஆர்தமராக யாரை துணையாக கொண்டு நீங்க இங்க இருக்கிறீங்க என்று சொல்லி மனசு கொஞ்சம் அவருக்கு கஷ்டமா இருக்குதுங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, கைமலை கரடி வேங்கை அரிதிருகானம் தண்ணில். ஏற்கனவே சொல்லியிருக்கார், இந்த மலையில் என்னவெல்லாம் இருக்கு, கரடி இருக்கு, வேங்கை இருக்கு, புலி இருக்கு, அது போக வேடர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது நீங்க இப்படி தனியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு யார் துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு கேட்கல அவருக்கு. அகலமாட்டு நிற்கவும் கில்லேன். ஏன்னா நிற்க முடியல. ஏன் நிற்க முடியலன்னா, சாமிக்கு பசிக்கும், சாமிக்கு அமுது கொண்டு வரணும், அதனால அங்க நிற்கவும் முடியல, அங்கிருந்து போகவும் முடியல. சோர்தரு கண்ணீர் வார் அப்படின்னு, கண்களில் நின்று நீர் துளித்து வடிதல் என்று சொல்லி
மேலும் தாமதித்தால் பசி மேலும் அதிகரிக்குமாதலாலும் இவர் இதுவரை தனித்திருக்க கண்டாராதலே தனியிருந்து ஆற்றும் அனுபவமுடையார் என்று சொல்லி, என்னன்னா சாமிக்கு வந்து பசிக்கும், இதுக்கு மேல நம்ம நின்றுட்டு இருந்தா சாமிக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி, இதே ஒரு உணர்வு நமக்கு கோடியக்கரையில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஏற்பட்டது இல்லைங்களா. கோடியக்கரை செல்லுகின்ற பொழுது சாமி தனியாக இருக்கிறார், கடல் காத்துப்பட்டு சாமி அப்படியே அரிச்ச திருமேனையோடு இருக்கிறார். அப்போ தான் சாமியை வந்து அப்போ அந்த பதிகம் பாடுறாருங்க. கோடியக்கரை பதிகம். கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரைய அடிகள் யார் துணையாய் இருந்தீர் அப்படின்னு சொல்லி கேட்பார். கடிதாய் கடல் காற்று வந்தற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ அப்படின்னார். சாமி எல்லாம் அப்படி அரிச்ச திருமேனையா இருக்குது, பார்க்க முடியல சுந்தரரால. சாமி இப்படி தன்னந்தனியா, காற்று வேகமா வீசிட்டு இருக்கு, ஏன்னா கடல் காற்று அப்படி வேகமா வீசுது. இப்படி தன்னந்தனியா இப்போ போனாவே நமக்கு பார்த்தா அது பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கோடியக்கரை போன எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. திருமறை காட்டிலிருந்து மறுபடியும் ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்க, நம்பிகளுடைய காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்படி சொல்றாரு, நீங்க கொஞ்சம் ஊருக்குள்ள போயிருந்தா என்னங்க சாமி கெட்டு போயிடும், குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ அப்படின்னாரு. கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரையினர். இந்த மாதிரி ஒரு கோலத்தில் உங்களை பார்க்கறதுக்கு இந்த கண்கள் ரொம்ப கொடுமையான கண்கள் அப்படின்னார். கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரையே அடிகேல் யார் துணையா இருந்தீர் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படின்னா சாமி எப்படி பார்க்கறாங்கன்னா, அவங்க எல்லாம் இறைவனை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து உயிர் பொருளாகவே பார்க்கறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். உயிருள்ள ஒரு பொருளை எப்படி பார்க்கணுமோ அது மாதிரி பார்க்கறாங்க. குழந்தையா பார்க்கறாங்க, அப்பாவா பார்க்கறாங்க, அம்மாவா பார்க்கறாங்க. அதுதான் நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. நாயன்மார்கள் அப்பர் சாமிகள் எப்படி சாமியை வச்சிருந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்றார், திருவதிகளை சொல்றார். தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணும் பதிகச் செஞ்சொல் மேயசை வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளனர். எப்படி சாமியை வச்சிருக்கிறார்னா அப்பர் சாமி சொல்றார் சேக்கிழார் பெருமான், நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார். ஒரு கற்புடைய ஒரு பெண் கணவனுடைய திருவடி எப்படி நெஞ்சில வச்சிருப்பாலோ அது மாதிரி வச்சிருந்தார். அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இல்லைங்களா. நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படி இந்த திருவடி இருந்ததுனால தான் அவருக்கு எப்பொழுதும் கண்ணில் அப்படியே மார்பார புலிகண்ணீர் மலைவாரும் திருவடியும் எப்பொழுதும் கண்ணில் தண்ணி வந்தது காரணம் அதுதான். சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்படி பெருமான் திருவடியை வச்சிருந்தார் அப்படின்னா, உபமன்ய முனிவர் சொல்றார், சீடர்கள்கிட்ட சொல்றார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யார்வரன் நாம் தலும் தன்மையன் அப்படின்னார். பெருமானை எப்படி வச்சிருந்தாரா, எப்படி உம்மையம்மை இறைவனுடைய திருவடியை நெஞ்சில் வச்சு வருடிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படி இருந்திருக்கிறார். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றார், அந்த ஒலி மேலே வந்துட்டு இருக்கும். திருவஞ்சை களத்திலிருந்து நம்பிகள் வரக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பேரொளி, 1000 சூரியன் போன்ற ஒரு பேரொளி. அதை பார்த்து அவர் வணங்குவார். அப்பதான் அங்க எல்லாரும் கேட்கறாங்க, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் அப்படின்னாங்க. சிவபெருமானுடைய திருவடியை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்ப எப்படி வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்றார். யாரு? உபமன்ய முனிவர் பதில் சொல்றாரு, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத உபமன்ய முனிவர், ஆனா சுந்தரரை பார்த்து வணங்குறார். அதான் அவங்க கேட்கறாங்க, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சா இது ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, தம்பிரானை தன் உளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தரும் தன்மையன் அப்படின்னார். என்ன செய்ய, சிவபெருமான் திருவடி நெஞ்சில் அப்படி வச்சு வருடிட்டு இருப்பார சுந்தரர், அதனால வணங்குற. அவனுடைய பேரு ஆரூரன், நம்பி ஆரூரன். நாம் தோலும் தன்மைன்னா நான் மட்டும் இல்லை நீங்களும் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் எல்லாரும் கேட்குறாங்க, அப்படி அவர் என்ன தவம் செஞ்சார், அவர் செய்த விழுத்தவம் யாது கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்க. இதுதான் பெரிய புராண ஆரம்பமே, அதுதான் அந்த இடம் தான். அப்போதான் உபமன்ய முனிவர் சொல்லிட்டு வர்றார் சீடர்களுக்கு, இந்த மாதிரி கைலாயத்தில் சாமிக்கு அணுக்க தொண்டராக இருந்தார், கமலினி அணிந்தது என்று சொல்லி 2 பெண்கள் இருந்தாங்க, மலர் பறித்து கொண்டு இருந்தாங்க. இதெல்லாமே அதுக்கு பிறகு வர்றது தான். அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பெரிய புராணங்க அப்படிங்கிறது ஃப்ளாஷ்பேக் தான். உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறத சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். அப்போ ஏன் அவங்க வணங்கினாங்க அப்படின்னா, ஏன் அவங்க பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா, இறைவனுடைய திருவடியில் அன்பு வச்சுருந்தாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளும் அதே மாதிரி தான், நம்முடைய நாயன்மார்கள் எல்லாருமே அதே மாதிரி தான். இங்கே அது எல்லாத்துக்கும் தலையாக நின்றவர் யார் அப்படின்னா நம்முடைய கண்ணப்ப நாயனார். அப்போ
கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடொருவனை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார். ஞானசம்பந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னா, ஒம்பரா வரிவண்டு மனம்நார மலரும் மதுமலர் கொன்றையார் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியன். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டாரா? யாரு? ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் எப்படி வணங்கினார் அப்படிங்கிறத சேக்கட பெருமான் நமக்கு எங்க சொல்றாரு? காலத்தில் சொல்றார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார். அப்படின்னா காரணம் என்ன? பெருமான் மேல வச்சிருந்த அன்பு. கணபநாயனார் இறைவன் மீது வைத்திருந்த அன்புக்காக தான் வணங்கினார். அது எல்லாம் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் சரி, 4 பெருமக்களுமே கண்ணப்பரை வணங்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் வாதபுரடிகள் என்ன சொல்லாரு? கண்ணப்பரப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டொருளினர். கண்ணப்பரையெல்லாம் நீங்க ஒரு அடியாரை ஏற்றுக்கொண்ட பொழுது அதுக்கு பிறகு என்னையெல்லாம் எப்படி சாமி நீங்க ஒரு அடியாரை ஏற்றுட்டீங்க அப்படின்னா, அழுது அடியடைந்த அண்ணல் மணிவாசக பெருமான் இல்லையா? அவரே அப்படி சொல்றாருன்னா அந்த அன்பு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். அப்படியே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் காலத்து செல்லுகின்ற பொழுது அப்படியே கணபநாயனர் பார்த்து அப்படியே நின்றார். கண்ணில் அப்படியே மாலை மாலையா தண்ணி வரும். மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறங்கி அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய தலை குவித்த கையினராய் தாழ்ந்துபுறம் பொந்தணைந்தார் அப்படின்னார் சேக்கிழார். அப்படியே அந்த ஒரு கண்ணீரோடவே அவர் வழிபாடு செய்திருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இப்படி இருந்தாலும் சரி, அப்படியே போகாமே இருக்க முடியுமா அப்படின்னா, போகாம இருந்தால் சாமிக்கு எப்படி நிவேதனம் ஆகிறது? சாமியுடைய பசி எப்போ தீரும்? அதனால ஒருவாறு போய் வர துணிந்தார் இல்லைங்களா? போய் வர துணிந்தார் அப்படின்னார். மேலும் தாமதித்தால் பசி மேலும் அதிகரிக்குமாதலால் இவர் இதுவரை தனித்திருக்க கண்டாராதலின் தனியிருந்து ஆற்றும் அனுபவமுடைய என்று அறிய வந்ததனாலும் விரைவில் திரும்பி வர எண்ணியபடியாலும் போதலில் மனம் கொண்டார். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடலாம், அமுது கொண்டு வந்துடலான்னு சொல்லி போறார். ஒருவாறு போறார். ஊசலாடைய உள்ளம் ஒன்றில் துணிதற்கு காரணம் குறிப்பில் கூறியபடி வர என்றது நுணுக்கம் காங்க என்று சொல்லி சொல்றாரு. ஆமா, அதாவது ஊசலாட்டத்தில் இருக்கிறாரு. ஒருவாறு அந்த துணிச்சல் வந்ததுக்கு என்ன காரணம்னா, இப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துடலாம், அந்த நேரத்தில் போய் நம்ம முதல்ல அமுது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம அமுதுன்னு என்ன, நம்ம என்ன நம்மளை மாதிரி ஒரு சும்மா ஒரு பழமா திராட்சையா பேரிச்சம்பழமா அப்படியெல்லாம் கிடையாது. இவர் மிருகத்தை அடித்து அதை வதக்கி அதில் மீண்டும் நல்ல பதமாக காய்ச்சி அதுக்கு மேலே நெய்யெல்லாம், இந்த நெய்யெல்லாம் கிடையாது, இது தேனெல்லாம் அதில் போட்டு நினைச்சு பார்க்க முடியுமா? நாம் அப்படி இருந்தால் நிவேதனம் செய்வோமா? நாம செய்யவே முடியாது. ஆனால் செய்யறதுக்கு போறார். வார் சிலை பெரிய வில், அது அவர் கையில் வச்சிருக்கிற வில் என்னன்னா பெரிய வில் அப்படிங்கிறார். மேருமலையே அங்கே வில்லாக இருக்குது. எப்படி சிவபெருமான் கையில் மேருமலை வில்லாக இருந்தது, அது மாதிரி அங்கேயும் மேருமலையே வில்லாக இருக்குது. சிவபெருமான் இருக்கக்கூடிய மேருமலை தான் அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது மத்தாக இருந்தது. அந்த மத்தாக இருந்தது மேருமலை தானா? மேருமலையே மத்தாக, வாசுகி என்ற பாம்பு கயிறாக, தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் கடைஞ்சாங்க. என்ன வந்தது அங்க? மேருமலை மத்தாக இருந்து கடைஞ்ச பொழுதே நஞ்சு வந்தது, சாமி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அமிர்தம் வந்தது, அவங்க சாப்பிட்டாங்க இல்லையா? ஆனால் கண்ணப்ப நாயனார்கிட்ட அதே மேருமலை இங்கே வந்திருக்குது. இப்போ என்ன வருது அப்படின்னா, காட்டில் இருக்கக்கூடிய ஊன் என்னாச்சுன்னா அமுதமாக மாறுச்சு அப்படிங்கிறாரு. ஊன் அங்கே நஞ்சாச்சு கடல் இல்லைங்களா? இங்கே ஊனை அமுதமாக மாற்றியது அப்படின்னு சொல்லி இந்த புராணத்தில் தான் அந்த சிலை காப்பு செய்கிற பொழுது அந்த சொல்லுவார். காணவூன் அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார் என்று சொல்லி சொல்வார். எடுத்துக்கொண்டு கையில் தாங்கியிருந்த வில் அவரை அறியாது முன்னர் கீழே வீழ்ந்து, அவர் அறியாம அப்படியே அந்த கையில வச்சிருக்கிறாரு வில்ல, அது கீழே வச்சுட்டு போகணுன்றதெல்லாம் சாமி பார்த்தோன்னா அப்படியே கீழே விழுந்துருச்சு. சைஸ் தான் அதில் வரும் பாருங்க. இந்த உலக பற்றுக்களெல்லாம் எப்படி நீங்கணும்னா, உறங்கியவன் கைப்பாவை போல அப்படிம்பாரு. தூக்கத்தில் இருக்கிறவன் கையில் இருக்கிற ஒரு பொருள் கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி விழுகணும். நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் விடவும் முடியாது. அப்படியே விட்டாலும் அடரா விட்டுட்டோமே அப்படின்னு அந்த ஒரு இது வேற மறுபடியும் அங்கலாவுக்கு வேற வந்துடும். அதனால எப்படி போகணும்னா, உறங்கியவன் கைப்பாக்கு போலனர். கையில் வச்சிருக்கிற ஒரு பொருளை
இந்த ஒரு பொருள் கையில் தூங்கிட்டு இருக்கிற பொழுது விழுந்தால் எப்படி இருக்கும்? நம்ம தெரியாத விடணும். அதுதான் பற்று நீங்குதல் அப்படிங்கிறதுங்க. விட்டுட்டேன் அப்படின்னா நம்ம விட்டுருக்கவே மாட்டோம். அப்புறம் அடடா விட்டுட்டோமே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருக்கலாமேங்கிற எண்ணமும் வந்துடும். அதனால் அது நமக்கே தெரியாத பற்று நீங்குதல் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் அப்படி தான் சொல்லுது இல்லைங்களா? அதனால் இங்கே நாயனார் சாமியை பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய வில்லு எப்படி விழுந்ததுன்னு தெரியல. அவரையும் அறியாமல் அந்த வில்லு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த வில்லை இப்போ மண்டி எடுத்துக்கிறார். எதுக்கு எடுத்துக்கிறாரு? இறைச்சி கொண்டு வர்றதுக்காக எடுத்துக்கிறார். இப்போ அதான் சொன்ன அந்த வள்ளுவ பெருமான் சொன்னார் இல்லைங்களா? இந்த சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான். கற்றதனாலாய பயன் என்பள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். இவர் என்ன கட்டுறாரு? வில்லுவத்தை தான் கட்டுறார். கணப்ப நாயனார் கட்டுறது வேற ஒன்றும் கிடையாது. அவர் என்ன பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி அந்த மாதிரியே படித்தார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று வில்லுவத்தை மட்டும்தான் கட்டுறாரு. அந்த வில்லுவத்தை கட்டுறது எப்படி பயன்பட்டது? சாமிக்கு காவல் காக்க பயன்பட்டது, சாமிக்கு நிவேதனம் கொண்டு வர்றதுக்கு பயன்பட்டது, சாமிக்கு மலர் பறித்து சாற்றுவதற்கு பயன்பட்டது. இப்போ அவர் கற்ற அந்த வித்தை எல்லாமே எதுக்கு பயன்படுது? பெருமானுக்கு பயன்படுது. அதனால் அதுதான் வள்ளுவ பெருமான் சொல்றார், கற்றதனாலாய பயன்கள் வாளறிவன் நற்றால் தொலை. பெருமானுடைய திருவடி சேராத கல்வி அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றார். வாளறிவன்னா சிவபெருமான். தொழுது எடுத்துக்கொண்டு அப்படி கையில் தாங்கி கொண்டு அங்கிருந்து போறவர் ஒரு வணங்கிட்டு போறார். சாமியை தொழுது போறார். தொழுது தமது பிரிவாற்றாமைக்காகவும் பெரிதலின் பொருட்டு மன்னிப்புக்காகவும் தாம் மீள வரும் வரை அவர் ஆற்றி இருந்ததற்காகவும் தொழுதனர் என்று சொல்லி அன்பில் திறனார் இது கடைபிடித்து கொண்டு பிரியமாட்டாது போறார். அப்படி கண்ணீரோட போறாருங்க. கண்ணீரோட சாமிக்கு நிவேதனம் எடுத்து வர்றதுக்காக போறார். முன்பு நின்றறிதி நீங்கி மொய்வரை இழிந்து நானன் பின்பு வந்தனைய முன்னை பிறதுரை வேட்கை நீங்கி அன்பு கொண்டு இப்பச் செல்லும் அவர் திருமுகலை ஆற்றின் பொன்புனை கரையில் ஏறி புதுமலர் காவில் புக்கார். அப்படி திருமுன்பு நின்றும் இவ்வாறு அரிதாய் நீங்கி மொய்த்த மலைய நின்று கீழே இறங்கி நானன் பின்பு வந்து சேர முன்னையவாகிய வேற்றுத்துறைகளின் ஆசை ஒளிந்து. அதை வேற எதுலேயும் அவருக்கு நானன் கூட இருக்கிறான், ஆனால் நானன் கூட இருக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் மறந்துடுறார். கூட வந்த நானனையும் மறந்துடுறார். அப்படி மறந்து அன்பே தம்மை பற்றி கொண்டு செலுத்த செல்கின்ற அவர். இப்போ அன்பு மட்டும்தான் அவர் கூட போகிறார். நானனும் அன்பும் முன்பு நலிவரை ஏறன் முதல்ல வந்தது. நானன் போறாரான், நானன் போறான். நானனுக்கு முன்னாடி தினனாருடைய அன்பு போகுது. நானனும் அன்பும் முன்பு நலிவரை ஏறப்பார். மலை மேலே ஏறி வர பொழுது சொல்வார். அது மாதிரி அந்த முன்னையாகி வேட்டைத்துறை ஆசை ஒளிந்து அன்பே தம்மை பற்றி கொண்டு செலுத்த செல்கின்ற அவர் திருமுகலையாற்றினது பொன் திரண்டு அழகு செய்யும் அப்புற கரையில் ஏறி புதிய மலர்கள் நிறைந்த சோலையில் புகுந்தனர். இப்போ மலர் வேணும் இல்லையா பெருமானுக்கு? மலரெல்லாம் இருக்கக்கூடிய சோலையில் போய் உள்ள புகுந்தார். திருமுன்புனா சன்னிதானம். அரிதில் நீங்க தரிக்க முடியாத நிலையில் நீங்கி என்று சொல்லி அப்படி நெடுநேரம் பார்த்து கொண்டு நின்று அதற்கு பிறகு அங்கிருந்து போறார். மொய்வரை பல குன்றுகளும் மொய்த்த அந்த திருக்காலத்து திருமலை பல அது சிறு சிறு மலைகள் நிறைய இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் செல்லுகின்ற பொழுது கூட இந்த மலைகளில் திருக்காலத்தின் மலை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். கூட இருந்தவங்க கிட்ட கேட்டிருக்கிறார். நானன் பின்பு வந்தனைய மலையேறும் போது நானன் முன்பு வழிகாட்டி சென்றான். இப்போது வழிகாட்ட வேண்டிய போற பொழுது நானன் முன்னாடி போனான். ஏன்னா தெரியாதவருக்கு வழி தெரியாது, அதனால் நானன் போனான். இப்போ நானன் வரணுங்கிற அவசியம் இல்லை, இவரே போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ நான்கிட்ட பேசுறதே கிடையாது. அவன் இருக்கிறாங்கிற உணர்வே அவருக்கு இல்லை. அதனால அவரே போறார் மலைக்குள்ள. எங்கெல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி மலைக்குள்ள அவரே போறார். மேலும் தினனாரது தெய்வர கதிக்கு முன் செல்லுதல் நாணனாலும் வேறெவராலும் இயலாத அன்றையும் அவரது நிலை கண்டு அஞ்சி பின்வந்தான் என்றளவை இனி தினனார் செல்ல அவரை பின்பற்றி உலக வந்தனை வேண்டும் என்பது குறிப்பு. இப்போ தினனாருக்கு பின்னாடி நானன் போகிற மாதிரி இந்த உலகமே நாளைக்கு தினனார் பின்னாடி அவரை பின்பற்றி போக வேண்டிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமாம், அன்பு அப்படின்னா வேற யாரையும் சொல்ல முடியாது இல்லையா? பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும், அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தினனாரை தான். தினனை போல ஒரு அன்பு உலகத்தில் கிடையாது இல்லைங்களா? இறைவனிடத்தில் அன்பு செய்யறதுல தினனார் தான். முன்னை பிறகுரை வேட்கை நீங்கி அப்படின்னா வேற ஏதோ வேடர் சேரிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம், மீண்டும் நம்ம வேடர் சேரிக்கு போகணும், அதெல்லாம் எதுவும் தெரியாது. இப்போ அந்த பிறதுரை அப்படிங்கிறது இறைவனை தவிர வேற எதுவும் அவருக்கு இப்போ கிடையாதுங்க. பிறதுரை வேட்கை நீங்கி அப்படின்ட்டார்.
எதுவும் தெரியாது. வேடர் சேரியிலேருந்து வந்திருக்கிறோம், நான் வந்து நாகனுடைய மகன் தத்தைன்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க, தனக்குன்னு ஒரு வேடுவர் கூட்டம் இருக்குது, அதெல்லாம் இப்போ எதுவுமே அவருக்கு மனசில் இல்லை. நான் இருக்கிறேன், காலத்திநாதர் இருக்கிறார், அவ்வளோதான். தினனாருடைய நிலை என்ன அப்படின்னா அவருக்கு உலகமே என்னென்னா காலத்திநாதர் தான். அதனால தான் சொல்றார் சேக்கிழார் பெருமான், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும்ன்றார். அவனுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த அறிவில் என்னை தவிர வேற ஒன்றும் கிடையாது. யார் சொன்னது? இறைவனே சொன்னது, காலத்தி பெருமானே சொன்னது. யார்? சிவகோசரியார்கிட்ட சொன்னது. அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய நிலை வாரறினி என்று அருள் செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றார். அப்படி நானன் பின்பு வந்தனையம் தண்ணீர் குடித்து வேட்டைக்காடு வெள்ள குறுகுவோம் என்பது முதலாக முன்னே இருந்த பிரதமர் வேட்கையில் என்றும். ஏன்னா வந்ததே எதுக்காக வர்றாங்கன்னா அங்கே தண்ணீர் பருகிறதுக்கு தான் வரார் இல்லைங்களா. அவன் காடன் வந்து பன்றியை வதக்கிட்டு இருக்கிறான். அவன் பன்றி வதக்கி வைக்கிறதுக்குள்ள 2 பேரும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு தான் வராங்க. ஆனால் தண்ணி குடிக்கல. அதுக்குள்ளே அந்த மலையை பார்க்குறாரு. என்னென்னு கேட்குறாரு? தோன்றும் குன்றில் நன்னுவோம் அப்படின்னாரு. போன அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கீழே வரார். பொன்முகலை ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தான் 2 பேரும் வந்தாங்க. ஒரு மலையை பார்த்தாரு. நாயனார் கேட்குறாரு, நாணன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா தோன்றுமோ குன்றில் நன்னுவோம் அப்படின்னாரு. என்ன ஒரு மலை தெரியுது, அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரையும் தெரியாத கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்னான், என்ன சொன்னான்னா காணனி இப்போதைய நல்ல காட்சியை காணலாம்னார். இதுதான் உபதேசங்க. காலத்தினாதர் இருப்பாருனால நாயனார் வரல, கண்ணப்ப நாயனார் அங்கே போகலை. அந்த மலையை பார்த்தாரு, அங்கே போகலான்னு சொன்னார். அவன் சொன்னா, கூட வந்தவன் சொன்னான் காணனி இப்போதைய நல்ல காட்சியை காணலாம்னு. அப்புறம் என்ன சொன்னான்னா கோணமேல் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னா. அதுதான் உபதேசம். அதை வைத்து கொண்டு இப்போ மேலே வந்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு. அதை அவன் சொன்னது தான் வந்து உபதேசங்க. சேனுயர் திருக்காலத்து மலையில் கொழுந்தாயுள்ள கோணமேல் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம். அது என்னன்னா கோணமேல் குடுமிதேவர் அப்படின்னா என்ன நினைச்சக்கூட, நான் நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது. நேரடியாக பொருள்னா குற்றம் இல்லாத குடுமிதேவர்னு சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன குற்றம் இருக்கு? நம்ம குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர் அப்படின்னா என்ன? நமக்கு இருக்கக்கூடிய குற்றம் ஆணவம் கண்வம் மாயை, அதை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவரான். கோணமேல் குடுமிதேவர் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் அப்படி எழுதுறார், சேக்குனியா அப்படி எழுதுறார். குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர். ஏன்னா கோணமேல் குடுமிதேவர் குற்றம் இல்லாத குடுமிதேவர்னா அப்படி கிடையாது. அவருக்கு என்ன குற்றம் இருக்கு? நம்முடைய குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர் அப்படின்னு. அப்ப யார் செய்வா நம்ம குற்றத்தை இல்லையாக? உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டீஸ்வர பெருமான் தான் செய்யணும் இல்லைங்களா? அவர் தான் செய்வார். இப்போ தாமாகவே இவரை விட்டான் என்று இதெல்லாம் தான், அதாவது அவரை தானா விட்டு விலகுதெல்லாம் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாமே அவர் வந்து விடணும்னு சொல்லி எதையுமே விடலப்போ, இதை விட்டுறலாம் அதை விட்டுறலாம் அப்படியெல்லாம் எதையுமே விடலை. எல்லாம் அவரை விட்டு அப்படியே நீங்குது. முன்னை சார்பு விட்டு அகல நீங்கிம்பார். முன்னை சார்பு விட்டு நீங்கியும் இங்கு இறைச்சிக்கு செல்கின்ற செயல் நிகழ்ந்தது. எல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த சாமிக்கு பசிக்குங்கிறது மட்டும்தான் அவருக்கு இருக்கு. சாமிக்கு பாதுகாப்பு வேணும், சாமிக்கு பசிக்குது, சாமி தனியாக இருக்கிறாரு, எல்லாமே சாமி தான். அதுதான் அந்த ஒரு இது. இங்கு இறைவர்க்கு இறைச்சி தருவதாகிய செயலில் அன்பே கொண்டு செலுத்திற்றாதலின் வேட்கை நீங்கி அன்பு கொண்டு உயிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புதுமலர் காவில் புக அணிநிழல் கேளலிட்ட என்று சொல்லி, புதுமலர் காவினா தேவருக்கு பன்றி இறைச்சியும் பூவும் இல்லையும் கொணரும் பொருள். அந்த இதுக்குள்ள போறார், சோலைக்குள்ள போறார். ஏன்னா பன்றி இறைச்சி வேணும் சாமிக்கு நிவேதனத்துக்கு, அதுக்கு மேல பூ வேணும் பெருமானுக்கு, அப்புறம் நீர் வேணும். நீருக்கு என்ன செய்வார்? பொன்முகலை ஆற்றினுடைய நீர் எடுத்துக்குவார் வாயில. மலர் என்ன செய்வார்? அந்த சோலையில் போய் மலரெல்லாம் பறித்து தலையில் செருகி போறார். இப்போ அதுக்காக அந்த சோலைக்கு போறார். புதுமலர் காவில் புக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். காடனும் எதிரே நின்று தொழுதுதி கடைந்து வைத்தேன் கோடுடை ஏனம் உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் மாடுற நோக்கிக் கொள்ளும் மறித்து நாம் போகைக்கின்ற நீட நீர் தாழ்த்ததென்னோ என்றாலும் நின்ற நானன் சொல்றார். இப்போ காடன் வந்து அவனுடைய வேலை என்ன? அந்த எய்திய அந்த பன்றியை வந்து கொன்ற பன்றியை வதக்கி வச்சுட்டான். அவன் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டான். எல்லாம் செஞ்சுட்டேன் சாமி, நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு இருக்கிறத நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா ஒரு முதலாளிகிட்ட அப்படி தான் நாம் பேசணும். அதான் வந்து சொல்கிறான் அவன். காடனும் எதிரில் வந்து தொழுது தீக்கடைந்து வைத்தேன் கொம்பினையுடைய பன்றியின் உறுப்புகளை எல்லாம் உங்கள் அடையாளப்படி அங்கங்கே இருக்க பார்த்து கொள்ளும்
இன்று நாம் மீண்டு போதலுக்கு காலம் நீடும்படி நீ தாமதித்தது என்ன காரணம் என்று வினவுதலும். அதாவது நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகணும், நம்ம இல்லையா, உடுப்பூர் போயாகணும். நீங்கள் இவ்வளவு நேரம் காலம் தாமதமானதுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இவருக்கு அங்கே சாமிகிட்ட இருந்ததெல்லாம் அவனுக்கு தெரியாது. இவ்வளோ காலதாமதம் ஆயிடுச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவர் நாயனாரெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். பக்கத்தில் இருந்த நானன் தான் சொல்ல போகிறான். ஏன்னா அவருக்கு என்ன பேசுறான்னு அவருக்கு தெரியாது. தீக்கடை மரக்கோல் பண்ணி இங்கு நீ நெருப்பு காண்பாய் என்று சொன்னதுனால அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன உறுப்பையெல்லாம் குறிப்படி மாடுற நோக்கி கொள்ளும். இருக்கிற உறுப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லா பொருளையும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வதக்கி வச்சாச்சு, பக்குவமாக சமைச்சு வச்சாச்சு, எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஜமான்ட்ட சொல்கிற மாதிரி அவன் சொல்கிறான். காடன் சொல்லியவை தினனார் செவியில் ஏறவில்லை. அவரது காட்சிக்கு அவன் புலப்பட்டானும் அல்லன், முகத்தை நோக்கார். அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறான், இவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்போ விட யாரு சொல்கிறாங்க அப்படின்னா, கூட வந்த நானன் சொல்கிறான். அருமையான இடம் இது. எப்படி பக்தி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறார். வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன ஆனான் அப்படின்னாரு. அதாவது உடும்பு அப்படிங்கிறது சாதாரணமான இடத்துல போட்டாவே விடாது. அது வங்கு இருந்துன்னு வச்சுங்களேன், அதுக்கு ரொம்ப எசவாக இருக்கும், பிடிச்சி பற்றி நிற்கிறதுக்கு. இப்போ தினன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, வங்கை பற்றி இருக்கக்கூடிய உடும்பு போல இருக்கிறான். அதனால் அவன் வரமாட்டான், நம்முடைய குலத்தை எல்லாம் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கூட வந்த நானன் சொல்கிறான். இப்போ தினனாருக்கு அவன் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவருடைய எண்ணம் முழுக்க என்னென்னா, சாமிக்கு நிவேதனம் செய்யணும், சாமிக்கு குளிப்பாட்டணும், சாமிக்கு பூ வைக்கணும், இதுதான் நானன் சொல்கிறான். அங்கிவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கினை பற்றி போகா வல்லுடம்பு என்ன நீங்கான் இங்கும் மத்தேவர் என்ன இறைச்சி கொண்டேக போந்தான் நம்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கென்றான். பாருங்க, அருமையான இடம். இப்போ அவனே இறைச்சி எல்லாம் வதக்கி வச்சிருக்கிறான், அதுலேயே எடுத்துட்டு போயிடலாம்ல. அதை எடுக்கல அவர். இவர் தனியாக வேட்டையாடி, அதுவும் அவர் வேட்டையாடுனது தான். ஆனால் இவர் புதிதாக அப்போ வேட்டையாடிய பண்டிகையினுடைய இறைச்சியை தான் கொண்டு போக போகிறார். அவன் எல்லாமே சொல்லிட்டான். அங்கு இவன் மலையில் தேவர் நம்மை கண்டு அணைத்து கொண்டு, மலையில் குடுமி தேவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கண்டு அணைத்து கொண்டு எப்படி இருக்கிறான் அப்படின்னா, வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன நீங்கானார். வங்கினை பிடித்து கொண்டு விடாத வடிய உடும்பை போல நீங்காதவன் ஆயினார். பக்தினா எப்படி இருக்கணும்னா, உடும்பு பிடின்னு சொல்லும் இல்லையா, அப்படி இருக்கணும். திருப்பெருந்துறை போயிருக்கிறீங்க இல்லையா, எல்லாரும் முன்னாடி உடும்பு போட்டிருப்பாரு, முன்னாடி அந்த உடும்பு இருக்கு. அப்படின்னா பக்தி எப்படி இருக்கணும்னா, உடும்பு போல இருக்கணும், விடாமல் இருக்கணும், பெருமான விடாமல் இருக்கணும். அதான் அந்த சொல்ற அந்த இடத்துல, வங்கினை பிடித்து கொண்டு விடாத வலிய உடும்பை போல நீங்காதவன் ஆயினான். இங்கும் அத்தேவர் தின்னதற்கு இறைச்சி கொண்டு போவதற்காக வந்தான். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிறான்னா, அங்க இருக்கக்கூடிய குடுமி தேவருக்கு இறைச்சி கொண்டு வருவதற்காகத்தான் வந்திருக்கிறான். உன்னை பார்க்கறதுக்கு வரல. நீ வதக்கி வச்சிருக்கிற கறியெல்லாம், அந்த பன்றி இறைச்சியெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்தா நினைக்காத. அவன் குடுமி தேவருக்கு இறைச்சி கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறான். அவன் நானன் சொல்றான். அப்புறம் என்ன சொல்ல பாருங்க, நம் குல தலைமை விட்டான், நமது குலத்தன்மையை விட்டான். அவன் தெரிஞ்சுட்டான், நல்லா இனிமேல் அவன் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுட்டான். வேடர் குல தலைவர் இல்லையா அப்பா, 16 வயசுல அப்பா என்ன செஞ்சாரு, தலைமை பொறுப்பை கொடுத்தாச்சு. நம் குல தலைமை விட்டான் அப்படின்ட்டார். இனிமேல் நம்ம குலத்துக்காக தலைமையை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான், வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். தேவர்க்கே ஆளாயினான் என்று சொன்னான். அவன் இனிமேல் யாருக்கிட்ட ஆளா இருக்க போறான்னா, குடுமி தேவருக்கு தான் ஆளாக இருக்க போறான். நம்ம குலத்துக்கு அவன் எஜமானனா இருக்க மாட்டான். இது எஜமானன், வேடர் குலத்துக்கு தலைவன் அப்படிங்கிறது ஒரு எஜமானன். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறான், ஆளானான் அப்படின்னு. அங்கே அடிமையா இருக்கிறான். குடுமி தேவருக்கு அடிமை, அதாவது வேடர் குலத்துக்கு தலைவனா இருக்கிறத காட்டிலும் குடுமி தேவருக்கு அடியாளா இருக்கிறது தானே சிறப்பு. அதான் சொல்றார், ஆளானான் என்று சொல்லி நம்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கென்றான் என்று சொல்லி, அப்படியே அவனுடைய அந்த நாயனாருடைய நிலையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான் நானன். ஏன்னா ரொம்ப அப்பா கூடவே அவன் வேட்டைக்கு வந்தவன், அவனுக்கு பல விஷயங்கள் தெரியும். அந்த காலத்து மலையில எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால அவன் அப்பாவை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறான், மகனை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறான். கண்டு அணைத்து கொண்டு, கண்டவுடனே தழுவி கொண்டு ஓடிச்சன் தழுவினார் என்று சொல்லி, வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்னன்னார். இது இவர்களுக்குள் ஓமானமாய் வழங்கிய பழமொழி. வேடர்கள் பேச்சில் அவர்கள் வழக்கு கேட்டதனால் உண்மை கூறிய உண்மை
அமைத்தது ஆசிரியர் பெருங்கவித்திறம். உடும்பு அப்படிங்கிறது வேடருக்கு தெரிந்த ஒரு மிருகம் இல்லைங்களா, ஒரு இது உயிர். அதனால் அந்த இதிலிருந்து அவன் வெளியில் வரமாட்டான் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா உடும்பு. அதனால் உடும்பை போல அவனுடைய வல்லுடும்பு என்ன ஆனான் என்று சொல்லி சொல்கிறான். உடும்பு எவ்விடமாயினும் பற்றினால் விழா இயல்புடையது, நேரான சமனிடமன்றி வளைந்த வங்காயின் அவ்விடத்து அதன்படி மிக வலிதாய் விடாப்பிடியாய் இருக்கும் என்பது. வங்கு அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சௌரியம், எடுக்கவே முடியாது. இழுத்து உடும்பே பிஞ்சு வந்தாலும் கூட பிடி விடாது. அதான் வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்று சொல்லி இந்த ஊமை இங்கே சொல்றான், ஆசிரியர் சொல்றார். வங்கு அதற்கு தன் வளைந்த அமைப்பு இயல்பினால் இடம் கொடுத்து விடாப்பிடிக்கு மேலும் உதவி செய்வது என்ற ஓமானப்படி இங்கு தின்னனாரும் பிடித்தனர். அதற்கு தேவரும் தமது அருட்தரு நோக்கம் செய்து தம்மை அவர் விடாது பற்ற கொடுத்து உதவியறினர். அப்படின்னா அந்த வங்கு எப்படி உடும்புக்கு வந்து அந்த பிடிக்கு இடம் கொடுக்குது, அது மாதிரி தின்னனார் அப்படி அன்போடு இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த இதை கொடுத்தது யார், அன்பை கொடுத்தது யாரு, சாமிங்க. அதனால குடுமி தேவரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. உதவி அருணர் என்று சொல்லி அந்த இடைமுறையில் ஆனந்தத்தை இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாம என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்லுவது போல இப்படி இறைவனை முழுமையாக கூறியது காங்க என்று சொல்லி சொல்றாரு. வங்கு வளைந்த உள்ளிடமுள்ள முலை என்று சொல்லி சொல்றாரு. விடாது பற்றுதற்குரிய இயல்புடன் வங்கு நிற்க, உடும்பு சென்று பற்றுதல் போல தன்னை உயிர்கள் அடைந்து பற்றுமாறு கருணையுடன் இறைவன் நிற்க உயிர்கள் அடைந்து பற்றுவை என்று குறிப்பு என்று சொல்லி சொல்றாரு. எப்படி வந்து உடும்பு அப்படி பற்று விடாம அப்படி பற்றி இருக்குது, அது மாதிரி இறைவனை ஆன்மாக்கள் எப்படி இருக்கணும், அப்படி விடாது பற்றி நிற்கணும். ஆன்மாக்கள் வந்து இறைவனை பற்றுவது எப்படி இருக்கணும்னா அந்த உடும்பு பிடி போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் அவங்களே அறியாத வேடர்களுடைய வாக்கிலிருந்து வரக்கூடியது. நீங்கினான் அப்படின்னு இப்போ வந்து நம்முடைய குலத்தலைமையிலிருந்து நீங்கிட்டான் என்று சொல்லி நலம்பட்டான் தேவருக்கு உலகத் தொடர்பு விட்ட உயிர் இறைவனை பற்றுதல் உண்மை. எப்போ நமக்கு உலகத் தொடர்பு நீங்குதோ அப்போ பெருமானுடைய திருவடி பற்று நமக்கு வந்துடும் இல்லைங்களா. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடர், அது வள்ளுவ பெருமானுடைய திருவாக்கு. எப்போ உலகப்பற்று நீங்குகிறதோ அப்போ இறைவனுடைய திருவடி பற்று வந்துடும். இப்போ நாயனாருக்கு உலகப்பற்று நீங்கிருச்சு, சார்பு விட்டாச்சு, உலக சார்பு விட்டாச்சு. அதனால இப்போ பெருமானுடைய திருவடி சார்பில் ரொம்ப கெட்டியா இருக்கிறார். நம்ம உலக சார்பு ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்கிறதுனால இறைவனுடைய திருவடி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதான் ரெண்டுக்கு வித்தியாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே உள்டா நம்ம நாயனாருக்கு வந்து உலக சார்பெல்லாம் போயிடுச்சு, பெருமானுடைய திருவடி பற்று அப்படி அதுலேயே இருக்கிறார். இப்போ நம்ம உலக சார்பு நம்ம வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பெருமானுடைய திருவடி சார்புக்கு வர மாட்டேங்கிறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. பெரியவர் நல்ல ஒரு ஆன்மீகமான குடும்பம் தான், 95 வயசு. இங்கே தான் நம்ம முருகன் டாக்டர் தான் கூப்பிட்டு வந்தோம். பேத்தி கல்யாணம் இருக்குது, பேத்தி கல்யாணம் வரைக்கும் இருந்தால் போதும், ஒரு 2 மாதத்துக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் கொண்டு வந்து டாக்டர் நல்லா பார்த்தாரு. 2 மாதங்கிறது பேத்தி கல்யாணமெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அடுத்த செக்கப் போகிற போது மறுபடியும் டாக்டர்கிட்ட அவர் என்ன கேட்குறாருன்னா 95 வயசுங்க, சின்ன பேத்தி கல்யாணத்தையும் பார்த்துட்டு போயிட்டுனா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படின்னா சின்ன பேத்தி கல்யாணத்தையும் பார்த்துட்டு போயிட்டுனா பரவாயில்லைன்னா டாக்டர் சிரிச்சாரு. அதையும் பார்த்தலாம் நீங்கள் நல்லா நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷங்க. அது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பேத்தி கல்யாணம் நின்று போயிடக்கூடாது அதுக்காக வந்தவர் அடுத்த சின்ன பேத்தி கல்யாணத்தையும் பார்த்துட்டு போகிற அளவுக்கு உலகப்பற்றுல அப்படி இருக்கிற நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எதையும் விட்டுட்டுலாம் போக முடியாது. நலப்பட்டான் தேவர்க்கு அப்படின்னார். மலச்சார்பனை பற்றி, அதாவது மலச்சார்பு நிற்பன அச்சார்பு விட இறைச்சார்பனை பற்றும் என்பது ஞானசாஸ்திர முடிவு என்று சொல்லி, அதாவது தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலேங்கிறது நாயனார் இருந்த நிலை. ஆமா, குலத்தலைமை முதலிய உலக சார்பாகிய அசத்தின் பாலும் இறைவனாகிய சத்தின் பாலும் சார்ந்த வண்ணமாய் நிற்கும் தன்மையுடைய உயிர் சதசத்து எனப்படும் என்று சொல்லி சொல்றார். இது பற்றி தேவருக்கு நலப்பட்டான் என்னது மாற்றி அமைத்த குறிப்பு உண்டு என்று சொல்லி மேற்கூறிய தேவாரத்தினும் இவ்வாறு கண்டுகொள் என்று சொல்லி சொல்ற. நானன் தான் சொல்லிட்டு இருக்கிறான், இவர் எதுவும் சொல்ல, நானன் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான்.
நாணன் இவ்வாறு மாற்றி உரைத்தது தாம் அரிய தலைவனை பெற்றும் பெறாத ஒரு இந்த ஆற்றாமை பற்றி. நல்ல ஒரு தலைவன் கிடைச்சும் கூட அந்த தலைவனை நம்ம அந்த தலைவனுடைய ஆட்சிக்கையில் நம்ம இருக்க முடியலையே நம்ம வருத்தத்தில் சொல்றான். நல்ல ஒரு தலைமை நமக்கு நாகன் கொடுத்தான், ஆனால் அவன் என்ன பண்றார், அவரு இறைவனுக்கு ஆட்பட்டதுனால நமக்கு அந்த நல்ல தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு இது இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம். இந்த நாணன் குறித்தது குடுமி தேவரை. சிவபெருமான் ஒருவரே மெய்த்தேவர், பிற தேவர் எனப்படுதல் உபச்சார மாத்திரை. மெய் உண்மையான தேவர் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான், இல்லைங்களா? மற்றதெல்லாம் என்ன சொல்ற, மற்ற தேவர்கள் எல்லாம் அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற புதலத்தை பற்றேதும் இல்லாதன் பற்ற நான் பற்றி நின்ற மெய்த்தேவ தேவருக்கு சென்றுவதாய் கோத்தும்பி. அப்ப அந்த மெய்த்தேவர் யாரு? உள்ள இருக்கக்கூடிய தொண்டீஸ்வர பெருமான் தான் மெய்த்தேவர். மற்ற தேவர்கள்லாம் எப்படின்னா பொய்த்தேவர்கள் தான். தேவர்னா தலைவர், நமக்கு எல்லாத்துக்கும் தேவர் யாருன்னா உள்ள இருக்கக்கூடியவர் தான் மெய்த்தேவர். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவி பேசி புலம்புகின்ற போதலத்தை பற்றேதும் இல்லாதன் பற்ற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவருக்கு சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்லி நம்முடைய வாதபுரடிகள் கோத்தும்பியில பாடியிருக்கிறார். தனி முதலாம் பரன் என்று இந்த சரியத்தில் வருதுங்க. சிவகோசரியார் வழிபாடு செஞ்சது எப்படின்னா தனி முதலாம் பரன் என்று அப்படின்னா அவர் ஒருவர் தான் பெருமான். தனி முதல் அவர் தான், மற்றதெல்லாம் கிடையாது. தனி முதலாம் பரன் என்று சொல்லி அவர் இடத்துல வரும். பெருமான் ஒருவன் தான் கடவுள் அப்படிங்கிறது. இன்னொரு பாட்டு பார்க்கலாம். என் செய்தாய் தின்னா நீதான் என்னமால் கொண்டாயங்கள் முன்பெரு முதலை அல்லையோ என முகத்தை நோக்கார் வன்பெரும் பன்று தன்னை எரியினில் வதைக்கி மிக்க இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் ஈர்ந்து கொண்டு. அது என் செய்தாய் தின்னா நீதான். அவன் பேசுறான், காடன் மீண்டும் பேசுறான். தின்னா என்ன காரியம் செய்தாய், நீதான் என்ன மயக்கம் கொண்டாய், நீதான் என்ன மால் அப்படின்னா மயக்கங்க, மால் அப்படின்னா மயக்கம். என்ன மயக்கம் கொண்ட என்னமால் கொண்டாய் எங்கள் முன்பெரு முதலை அல்லையோ, நீ எங்களுக்கெல்லாம் தலைவன் இல்லை, உன்னை நம்பித்தானே நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த வேடுவர்களுக்கெல்லாம் இப்ப தலைவனாக நிற்பது யாரு? தின்னனார் இல்லைங்களா? அப்பா மாங்கட்ட கொடுத்தாச்சு. அதான் சொல்றார், முன்பெரும் முதலி அல்லையோ முன்பெரும் முதலி அல்லையோ என முகத்தை நோக்க. அவன் பேசிட்டு இருக்கிறான், ஆனா இவர் முகத்தை கூட திரும்பி பார்க்கல. ஏன்னா அவன் பேசுனது எதுவும் காதுக்குள்ள போகல. நானன்னு சொன்ன ஒன்னே ஒன்று மட்டும் அவர் காதுக்குள்ள போச்சு. என்ன தெரியுங்களா? ஒரு பார்ப்பான் வருவான், அந்த பார்ப்பான் பழைய மலரெல்லாம் எடுத்துருவான், அப்புறம் நீர் கொண்டு வந்து விடுவார், அதற்கு பிறகு மலர் சூட்டுவார், அதற்கு பிறகு ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஏதோ கொண்டு வந்து சாமிக்கு ஊட்டுவார். இது சொன்னார் பாருங்க, இதை நானன்னு சொன்ன பாரு, இது மட்டும் அவர் காதில் கேட்டுச்சு. இப்போ நம்ம குலத்துக்கு போகணும், நீ தான் எனக்கு தலைவர், நம்ம வேடுவர் குலம் அங்கே தனியாக இருக்குது, இதெல்லாம் காதில் விழுகலை. அப்படின்னா இறைவனை பற்றியது மட்டும்தான் அவர் காதுக்குள்ளே போயிருக்கு. மற்ற உலக சார்பான எந்த ஒரு செய்தியும் அவர் காதுக்குள்ள, அதையும் அவனே தானே சொன்னான், நானன் தானே சொன்னான். பக்கத்தில் இருக்கக்கூடிய நானன் சொன்னது அது ஒன்று மட்டும்தான் அவர் காதுக்குள்ள போச்ச வழிய மற்றதெல்லாம் எதுவும் போகலை. திரும்பியே பார்க்கறது இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறார், திரும்புறதே இல்லை. அப்படி ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க, காடன் ஒருத்தர் வந்தான், நானன் ஒருத்தர் வந்தாங்கிறதெல்லாம் அவருக்கு இப்போ தெரியாது, அதெல்லாம் மறந்து போச்சு. என்ன மால் கொண்டா எங்கள் முன்பெரும் முதலை அல்லையோ அப்படின்னு, நீ எங்களுக்கு தலைவன் இல்லையா, முதல்வன் அல்லையோ என்று காடன் கேட்க அவன் முகத்தையும் நோக்காதவராகி வலிய பெரிய பன்றியினை நெருப்பில் இட்டு வதக்கி மிக்க இன்பமுடைய என்ற தசைகளை வேறு வேறாக அன்பினில் ஈர்ந்து கொண்டு, அந்த பன்றியினுடைய கறியை எடுத்துக்கல இவர், அதுபோக தனியாக ஒரு பன்றியை ஈர்ந்து அதிலிருந்து எடுத்துக்கிறார். அதிலிருந்து நல்ல ஒரு கறிகளை எல்லாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறார். என் சாத என்ன விபரீதம் செய்து விட்டா, அவன் ரொம்ப சொல்றான், காடன் சொல்றான், என்ன விபரீதம் செய்து விட்டாய் என்று சொல்றான். என்ன மால் கொண்டாய், என்ன விதமான மயக்கத்தினுள் அகப்பட்டு கொண்டு. மால் அப்படின்னா மயக்கன்னு அர்த்தம். ஆமா, தேவமால் கொண்டான் இந்த தின்னன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல. தேவமால்னா சாமி பைத்தியன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் தேவமால் கொண்டான் தின்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலினா முதல்வனுங்க, முதலினா முதல்வன், தலைவன் அர்த்தம். எங்கள் முதல்வனை அல்லையோ முன்னை நாளில் அரசுரிமை ஏற்றதால் எங்களை காப்பாற்றும் கடமை உண்மையில் உள்ளது, அதன் பொருட்டு இங்கு வேட்டைக்கு வந்தனை நீ இவ்வாறு கைவிட்டால் எங்களை காப்பவர் யார் அப்படின்னு அவன் உலகையில் இதோட அவன் கேட்கிறான், உரிமையோட கேட்கிறான்.
அவருக்கு நினைவூட்டினா அவர் மயக்கம் தீரும் என்ற நினைவாகி, சரி இதெல்லாம் சொன்னானாச்சு, அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு காதில் விழுந்து நம்ம கூட வந்துடுவான் தின்னன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். யார்? காடன் நினைக்கிறான். ஆனால் முகத்தையே திரும்பி பார்க்கற. காடன் சொல்லிய சொற்கள் செவிக்கு புலப்படாதன போல காடனும் அவர் கண்ணுக்கு புலப்படவில்லை, அதில் அவன் முகத்தை பார்க்கவில்லை. சண்டீஸ்வர நாயனார் அப்படிதான் பூசை பண்ணிட்டு இருக்கிறாரு. பூசை பண்ணிட்டு இருக்கிற பொழுது பால் குடமெல்லாம் அடுக்கி வச்சிருக்குது. அவர் பாட்டுக்கு அப்படியே மெய் மறந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அவ அப்பா எச்சதத்தன் வந்துடுறார். அப்பா வந்து கண்டபடி பேசுறார். கொடிதான் மொழிகூற அப்படின்னார். அப்புறம் மகனார் திருமுதையில் புடைப்ப அப்படின்னார். உனக்கு பூசை வேணுமா அப்படின்னு சொல்லி ஓங்கி அடிக்கிறார். யாரு? எச்சதத்தன் அப்பா வந்து சண்டீஸ்வர நாயனார் அடிக்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே தெரியல. பேசுனது தெரியாது, முதுகில் அடிச்சது தெரியாது. அப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா, காலால் பாலை இடறச் செய்கின்ற பொழுதுதான் பூசைக்கு வச்சிருந்த பாலை கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னு மாடு மேய்க்கிற குச்சியை கையில் எடுத்தாரு. முறைமையினால் மழுவாயிற்றினார் சேக்கிழ பெருமான். கையில் எடுத்தோன்னா மழுவா மாறிடுச்சு. அப்பான்னு தெரிஞ்சாலும் கூட சிவபூசைக்கு வச்சிருந்த பாலை காலால் தட்டுனதுனால 2 காலையும் தரித்தார் அப்படின்னு. அப்போ சிவபூசைக்கு இடையூறு வந்ததுனால தான் சண்டீஸ்வர நாயனார் திரும்பி பார்த்தார். இல்லைன்னா அவருக்கு அடித்ததும் தெரியாது, பேசுனதும் தெரியாது. கொடிதான் மொழிகோரம்பார் சேக்கிழ பெருமான். அப்புறம் மகனார் தண்டு கொண்டு மகனார் திருமுதியில் புடைப்ப மண்டு காதலின் அர்ச்சனையில் வைத்தார், மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அவர் பாட்டுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தாராம், வேற எதுவும் அவருக்கு தெரியலை. அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்களேன். இந்த ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லைன்னு அப்பர் சாமிகள் சொல்றது மாதிரி அந்த ஒரு உணர்வோடு இருந்திருக்காங்க நாயன்மார். வேற முகத்தை நோக்கார் அப்படின்னு வதக்கி இது இறைச்சி உணவாக செய்தல் முதல் வதக்குதல் என்று சொல்லி மிக்க இன்புறுத அப்பன்றியின் இறைச்சியில் மிகச் சுவையும் இன்பம் தரும் தசை பகுதிகள் அப்படின்னா அது வந்து எந்தெந்த பகுதிகள் சுவையாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி அவங்க சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறதுனால அந்த சுவையான பகுதி சதைக்கறி மட்டும் எடுத்துக்குவார். சுவை இல்லாத அவர் சாப்பிட்டுவாரானா அப்படியெல்லாம் இல்லை, அதை தூக்கி வெளியில் போட்டுருவார். அவன் வாயில் வச்சு பார்க்கறது. அதக்குதல் அப்படின்னா புகையிலை அடக்கிற மாதிரி. தின்னு பார்த்தார் அப்படின்னு சொன்னால் தத்துவ புராணம் அப்படி சொல்லக்கூடாது. வாயினில் அதக்கி அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்ற. அதக்குதல் அப்படின்னா உள்ள போகாது, அந்த சுவை மட்டும் தெரியும். எப்படி